சரி, எல்லாம் அல்ல திருவுருளை இறைஞ்சுகிறேன். திரு கைல பரம்பரை திருவாவடுதுறையாதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமுக சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிக்காமங்களை மனம் மொழி மைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்செம்மல் கோமலையா அவர்களை வணங்கி வாழ்கிறேன். நிகழ்ச்சியில் இன்று நாம் சிந்திக்க இருக்கிற ஒரு அருமையான பதிகத்தை விண்ணப்பம் செய்த சிவ திருமதி வசலையம்மாள் அவர்களை வழங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கிற இடைமருதீசன் சாத்திர குழு, மயிலை சைவ சித்தாந்த சபை, கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை ஆகிய அமைப்புகளை எல்லாம் சார்ந்த அன்பர்களுடைய திருவடிகளை எல்லாம் பணிந்து வணங்குகிறேன். என்னுடைய தொடர்ந்த திருத்தொடர்பான சிந்தனையில் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியாருக்கும் அடியேன் என்று நபியாரூரால் போற்ற பெற்ற ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானாகிய நாவுக்கரச பெருமானுடைய வரலாற்றில் நாம் இதுவரை 134 பாடல்கள் வரை பார்த்திருக்கிறோம். அந்த பகுதி மேலெழுந்த வாரியாக பார்த்துவிட்டு நாம் இன்றைய பகுதிக்குள் செல்லலாம். சமணர்களுடைய மிறை செயல்களிலே கடைசியில் அவர்கள் நாவுக்கரச பெருமானை கல்லில் கட்டி கடலில் பாய்ச்சினர். நாவுக்கரச பெருமானும் 5 எழுத்து பதிகத்தை ஓதி உய்ந்தார். அந்த செய்தியை சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுவார்? அருள் நயந்து அஞ்செழுத்து ஏத்த பெற்ற அக்கருணை நாவரசினை திரைக்கரங்களால் தெருள் நெறி நீர்மையில் சிரத்தில் தாங்கிட வருணனும் செய்தனன் முன்பு மாதவம் என்று கடலில் கல் மிதந்ததை ஒரு நயமாக உரைத்தார் நம்முடைய தெய்வ சாக்கிழார். அந்த மாதவம் செய்த வருணன் நம்முடைய வாக்கியன் மன்னராகிய நாவுக்கரச பெருமானை எந்த கல்லிலே கட்டி வைத்திருந்தார்களோ அந்த கல்லையே பல்லக்காக சிவிகையாக்கி கொண்டு தன்னுடைய சிரத்தின் மீது ஏந்தி திருப்பாதிரி புலியூர் என்னும் திருத்தலத்தினுடைய பகுதியிலே பக்கத்திலே கடற்கரை ஓரத்திலே கொண்டு வந்து சேர்த்தான் வருணன். அவ்வாறு வருணன் கல்லையே சிவிகையாக கொண்டு திருப்பாதிரி புலியூர் மருங்கிலே கொண்டு வந்து சேர்த்த நாவுக்கரசரை, அதாவது அத்திருப்பதியில் அணைந்த அன்பரை, அந்த திருப்பாதிரி புலியூர் என்னும் பதியில் வந்து சேர்ந்த அன்பராகிய நாவுக்கரச பெருமானை மெய்த்தவ குழாமெல்லாம் மேவி ஆர்த்து மற்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் அவர்களெல்லாம் மெய்த்தவ குழாம், குழாம்னா கூட்டம், தவம்னா தெரியும், சரியே கிரிய யோகம் ஆகிய செய்கின்ற நம்முடைய அந்த 4 பாதங்களிலே இந்த 3 தான் தவம் என்பது. அவர்களெல்லாம் மெய்த்தவம் உடையவர்கள். அவ்வாறு மெய்த்தவம் உடையவர்களாகிய அடியார்களெல்லாம் ஆரவாரித்து அவரை வரவேற்கிறார்கள். அவ்வாறு ஆரவாரம் எழுப்பிய ஒலி என்ன என்றால், எத்திசையினும் அற என்னும் ஓசை, எல்லா திசைகளிலும் ஒலிக்கிற வகையில் அரகர 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 என்று ஒலிக்கிறார்கள். அதை நயம்பட சொன்னார் நம்முடைய தெய்வ சாக்கிழார். எத்திசையினும் அற என்னும் ஓசை போல் தத்து நீர் கருங்கடல் தானும் மார்த்ததே என்றார். பொதுவாக என்ன சொல்லுவார்கள்? கடலோசையை போல அடியார்கள் ஓசை எழுப்பினார்கள். அடியார்கள் எழுப்பிய ஓசையானது கடலோசையை போல இருந்தது என்று சொல்வதுதான் மரபு. ஆனால் இந்த அடியார்களுடைய ஓசையை போல கடலும் சேர்ந்து ஆர்த்தது என்று சொன்னார். அது விபரீத ஓமை அல்லது எம்புதல் வேட்கை ஓமை என்பதை எல்லாம் பற்றி நாம் சென்ற வகுப்பிலே சிந்தித்திருந்தோம். அப்படி அரகர என்னும் ஓசையோடு அடியார்கள் எல்லாம் ஓசை எழுப்பி தங்களுடைய மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் புலப்படுத்தி அரசர் பெருமானை நாவுக்கரசரை வரவேற்க தொழுந்தகையில் ஆவினுக்கு அரசும் தொண்டர் முன் செழுந்திரு பாதிரி புலியோர் வந்து சேர்ந்தார்.
சென்ற வகுப்பில் நாம் இதெல்லாம் பார்த்த பாடல் தான். செழுந்து பாதிரிப்புலியூர். அந்த பாதிரிப்புலியூர்ல பகுதியில தான் வந்து சேர்ந்தார். கரையேற விட்ட குப்பம் என்றால் நாம் எல்லாம் நம்முடைய வரலாறு எல்லாம் அறிவோம். அங்கே அந்த புலியூரில் இருக்கிற திங்கள் வெண் கொழுந்தணி சடையனை கும்பிட்டு, உண்மையான திங்களினுடைய குழவி திங்கள். சிலப்பதிகாரத்துல கூட நம்முடைய இளங்கோவடிகள் குழவி திங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த குழவி திங்களை கண்ணகிக்கு பெருமான் முதலாக தருவானாக என்று வேண்டிக் கொள்வார். அந்த கண்ணகியினுடைய அழகை சிறப்பிக்கிற பொழுது அப்படிப்பட்ட அந்த குழவி திங்களை, அதான் கொழுந்து, திங்கள் கொழுந்து, வெண் திங்கள் கொழுந்து, அதை அணிந்திருக்கிற சடையனாகிய அந்த தோன்றா துணைநாதரை கும்பிட்டு, அந்த திருப்பாதிரி புலியூரில் எழுந்தருளி இருக்கிற இறைவனுடைய வரலாற்றை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். திருப்பாதிரி புலியூருடைய வரலாறையும் சுருக்கமாக பார்த்தோம். அங்கே இருக்கிற பெருமானுக்கு தோன்றா துணைநாதர் என்று பெயர். அந்த பெருமானை கும்பிட்டு அன்புற விழுந்து எழுந்து, அன்புற விழுந்து எழுந்து பெருமானுக்கு முன்னாலே சரணாகதி முற்றிலுமாக விழுந்தார், பிறகு எழுந்தார். விழும் எழும் என்று பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இல்லையிலே பெருமானை, நடராஜ பெருமானை பார்க்கிற பொழுது அவருடைய உடம்பு அவரை அறியாமலே விழும் எழும் விழும் எழும் அனிச்சையாக. அதாங்க பக்தியினுடைய மேலீடு. நாம் என்ன செய்கிறோம் என்ற உணர்வே தோன்றாமல் பெருமானிடத்து அளவு கடந்த உழைப்போடு விழுந்து எழுவது. அதுபோல விழுந்து எழுந்து அருள் நெறி விளங்க பாடுவார். திருவருள் நெறி, பெருமான் தனக்கு செய்த திருவருள் நெறியை நாமெல்லாம் விளங்கி கொள்ளுமாறு பாடுவார். நிச்சயமாக பெருமானுடைய திருவருள் நெறி என்பது சாதாரணமாக போன்றாரால் உணர்ந்து கொள்ள முடியாது என்று வைத்துக் கொள்வோமே. அதை திருவருள் நெறி என்பதை நாம் எப்படி உணர முடியும் என்றால், ஆச்சாரிய பெருமக்கள் தாங்கள் பெற்ற அனுபவத்தை, தாங்கள் பெற்ற உணர்வுகளை பாடல் வழியாக நமக்கு உணர்த்துகிற போதுதான், ஓ இதுதான் திருவருள் நெறி என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட திருவருள் நெறி விளங்குமாறு ஒரு பதிகம் பாடினார். அந்த பதிகம் தான் நம்முடைய சிவத்திருமதி பசலையம்மாள் அவர்கள் இன்று விண்ணப்பம் செய்த அருமையான பதிகம். அங்கே அந்த பதிகம் எப்படி தொடங்குகிறது என்பதை நம்முடைய தெய்வ சேக்கலார் 134வது பாடலில் பாடி காட்டுவார். அதை வரை நாம் சென்ற வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் என்றுதான் தொடங்குகிறார் அந்த பதிகத்துல. இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாகி என எடுத்துன தொடங்கி என்று தொடங்கி, தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கு, அது பாட்டினுடைய முதற் பாட்டினுடைய முடிவு. இன்றாளுமாய் தொடக்கம் எப்படி இருக்கு? இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்பது பாட்டினுடைய முதல் பாட்டினுடைய நிறைவு. தொடக்கத்தை நிறைவு சொல்றார் தெய்வ சேக்கலார். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாகி என எடுத்து தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கு என்று வான்தாள் புனல் கங்கை சடையானை, கங்கை வாழ் சடையானை, வானிலிருந்து கீழ் நோக்கி ஓடி வருகிற பகீரதன் பொருட்டு வந்த கங்கையை தன்னுடைய சடாமுடியில் தாங்கி இருக்கிற பெருமானை, எவ்வுயிருக்கும் சான்றாம் ஒருவனை, எல்லா உயிர்களுக்கும் சான்றாக ஒருவன், அதாவது ஒன்றாய் உடனாய், ஒன்றாய் வேறாய் உடனாய் எல்லா உயிர்களோடும் இணைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒருவனை. அதான் சென்ற வாரம் கூட பார்த்தோம். திருவிழிமலை தேவாரத்திலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் 84 100,000 யோனி பேதம் நிறைசேர படைத்தவற்றின் உயிருக்குயிராய் அங்கங்கே நின்றான் போயிருந்தான். அதான் அந்த நிறைசேர படைத்த அவற்றவற்றின் உயிர்க்குயிராய் நின்றல் தான் சான்றாம் ஒருவன். எல்லா உயிர்களுக்கும் சான்றாக விளங்குகிற ஒருவனை, அந்த ஒப்பற்ற பெருமானை, தோன்றா துணைநாதனை தண்டமிழ் மாலைகள் சாத்தினரே. தமிழ் மாலைகள், அது மாலைகள் குளிர்ச்சியான மாலைகளாக இருக்கிறதா? அப்ப என்ன அர்த்தம்னா, கேட்பவருக்கு மகிழ்ச்சியை தரும், பாடுபவருக்கு இன்பத்தை தரும். அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா குளிர்ச்சி என்பது உடம்புக்கு மட்டும் இல்ல, உள்ளத்திற்கும். என் உள்ளம் குளிர்ந்தனவே பாடுவார்.
நன்னுடைய அணை தீயதில் ஆணை நரைவெள்ளேர் உன்னுடைய அணை உபயோருவா உடைய அணை சென்றடையாது திருவுடைய அணை சிராப்பள்ளி கொன்னுடையானை கூற என் உள்ளம் குளிரும். அதுபோல இங்கே அந்த நாவுக்கரசு பெருமானுடைய பாடல்களை பதிகங்களை படிக்க படிக்க நம்முடைய உள்ளமெல்லாம் குளிரும். அதைத்தான் தண்டமிழ் மாலைகள் சாற்றினரே என்று சாத்தினர். மாலைகள் என்றால் அதை சாத்ததானே செய்யணும். பூமாலைகளாக இருந்தால் நாம் பெருமானுக்கு சாத்துகிறோம். இது பாமாலைகள். இந்த பாமாலையை நாவுக்கரச பெருமான் சாத்தினர் என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு அந்த குறிப்பிட்ட பதிகம் என்ன என்பதுதான் இன்று நாம் பார்க்கிற பகுதி. என்ன என்றால் இந்த பதிகம் நம்முடைய சிகேஎஸ் அவர்கள் கூட இந்த பொதுவாக முதற் பாடலையும் ஈற்று பாடலையும் போட்டுத்தான் எல்லா பாடலுக்கும் குறிப்புரை எழுதுவார். இந்த பதிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாட்டையும் போட்டிருக்கார். எல்லா பாட்டையும் போட்டிருக்கார். பொதுவா என்ன பண்ணுவார்னா முதல் பாடலையும் நிறைவு பாடலையும் போட்டு அதுல உள்ள எல்லா பாடல்களுக்கும் பதிகத்தில் உள்ள எல்லா பாடல்களுக்கும் குறிப்புரை எழுதுவார். ஆனால் இங்கே இந்த பதிகம் முழுவதையும் போட்டிருக்கிறார். அப்ப இந்த பதிகம் எவ்வளவு இன்றியமையாது என்று நாம் சிந்திக்க வேண்டும். இல்ல என்ன ஒரு சிறப்பு என்னன்னா, இதுவரை சமணர்கள் செய்த கொடுமைகள், சமணர்களுடைய பேச்சை கேட்டு மன்னன் செய்த மிறை செயல்கள், கொடுஞ்செயல்கள், மிகுதி செயல்கள் ஆகியவற்றை எல்லாம் தாண்டி இப்பொழுது 5 எழுத்து பதிகம் ஓதி கரையேறிய நிலையில் இனிமேல் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை வந்துவிட்டது. முன்னாடி விடுத்தான் என்று சொல்லி முடிப்பார். அதனால இப்போ அவர் நேராக பெருமானிடம் சென்று திருவருள் நெறி விளங்க பாடுகிறார். இந்த பதிகம் முழுவதும் அப்படிதான் அமைந்திருக்கிறது. அடியோங்கட்கு தோன்றா துணையாயிருந்தனன் இறைவன் என்பது பதிக கருத்து. அடியோங்கள் யாரு? தன்னையும் தன்னுடைய தமக்கையார் திலகவதியாரையும் கோடனார் மாதினியார் அவர்களையும் மற்றும் அங்கு இருக்கிற அடியார்கள் அத்தனை பேரையும் உளப்படுத்தி இருக்கிறது தான் அடியோங்கள். இதுதான் பதிகம் முழுவதும் விளக்க இருக்கின்ற கருத்தாகும். இவ்வாறு இறைவன் தன்னருள் செய்து இடர்களை எல்லாம் நீக்கி ஆட்கொண்டு தன்பாலில் சேர்த்தணைத்த கருணை தரத்தினை வியந்து பாராட்டுகிறார் இந்த பதிகம் முழுவதிலேயும் என்பதை நாம் பதிக பாடல்களை பார்க்கிற பொழுது நாம் உணரலாம். இந்த பதிகத்தினுடைய பாடல்கள் மிக அற்புதமானவை, பொருள் ஆரம்பிக்கவை. அதோடு மட்டுமல்லாமல் நாம் சென்ற காலம் சிந்தித்ததை போல இது முதல்ல கரையேறியதற்கு பிறகு, அதாவது இந்த பாண்டிய பல்லவர்களுடைய நிறை செயல்களுக்கு பிறகு கரையேறியதற்கு பின்னாலே பாடிய முதல் பாடல், முதல் பதிகம். அதனாலே நம்முடைய சைவ சாஸ்திர உண்மைகள் பலவும் அடங்குமாறு பாடியிருக்கிறார். அதாவது இங்கே நம்முடைய நாவுக்கரசு பெருமான் கரையேறிய பண்பு இறைவனை பாடிய முதற் பதிகம். அதில் முதற் பதிகம் வேற, கூட்டாயினவாறு, அப்புறம் மாசில் வினையும் நாமார்க்கும் கூடிய எல்லோம் மாசில் வினையும் சுண்ணவன் சார்ந்தெல்லாம் பாடியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது முற்றிலுமாக சைவம் சார்ந்த நிலையில் இறைவனை பாடியவருடைய பதிகமாதலில் இதுல ஏராளமான சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர உண்மைகளை எல்லாம் அமைத்து உலகத்திற்கு உபதேசிக்கிற முறையிலே பாடியிருக்கிறார். அந்த தனிப்பெருமைதான் திருவருள் நெறி விளங்க பாடினார் என்று நம்முடைய தெய்வ சேர்க்கலால் குறிப்பிடப்படுகின்ற செய்தியாகும். இந்த பதிகத்தை நாம் வழக்கம் போல ஏதோ ஒரு சில பாடல்களை பார்த்து சென்றுவிடலாம் என்றாலும் இயன்றவரை முழு பதிகத்தையும் முழுமையாக ஆழமாக சிந்திக்க இயலவில்லை என்றாலும் ஓரளவுக்காவது நாம் பார்த்து செல்வோம். நல்ல ஆழமான பதிகம், நல்ல ஆழமான பொருளாழமிக்க அருமையான பதிகம். முதல்ல பாடலை பார்க்கலாம். இந்த பதிகம் முழுவதையும் நம்முடைய அம்மையார் அவர்கள் மிக அருமையாக விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். இல்லையே நாம் வழக்கமாக என்ன செய்வோம் என்றால் முதல் பாடலையும் நிறைவு பாடலையும் நம்முடைய திருமதி ரேவதி பாடுவார்கள். நாங்கள் நேரடி வகுப்புல எல்லாம் இருக்கிற பொழுது இந்த
பதிக பொருள் விளக்கம் செய்கிற பொழுது முதற் பாடலையும் நிறைவு பாடலையும் திருமதி ரேவதி அவர்கள் பாடுவார்கள். அதுபோல திருவாசகம் உரை விளக்கம் செய்த பொழுது நம்முடைய டாக்டர் மருதப்பனையா அவர்கள் அந்த பதிகத்தை முதல் பாடலை அல்லது சில பாடல்களை விண்ணப்பம் செய்கின்ற வழக்கம் இருந்தது. இப்போ நாம் இந்த பதிகத்துக்குள் செல்கிறோம். நம்முடைய பதிகத்தில் எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள்? இறைவன் திருமுன்பு பாடுகிறார். கரையேறிய நாவுக்கரசர் பரமனை வழுத்தி இறைவன் திருமுன்பு பாடியது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது திருவிருத்தம் 4வது திருமுறை முழுவதுமே திருவிருத்தம் திருநேரிசை என்ற பதிக பாக்களுக்குள் அடங்கும். திருவிருத்தம் என்பது இப்பொழுது கட்டளை கலித்துறை என்னும் பாவகையில் அமைந்திருப்பது. கட்டளை கலித்துறை என்பது நான் சென்ற வகுப்பு சொன்ன நேரசையில் தொடங்கியிருந்தால் 16 எழுத்துக்களிலேயும் நிறையசையில் தொடங்கியிருந்தால் ஒரு அடி 17 எழுத்துக்களிலேயும் இருக்கும். நம்முடைய அன்பர்கள் எண்ணி பார்த்துக் கொள்ளலாம். ஒற்றெழுத்தை நீக்கிவிட்டு எண்ணி பார்த்தால் 16 எழுத்துக்கள். நேரசையில் தொடங்கினால் 16 எழுத்துக்களும் நிறையசையில் தொடங்கினால் 17 எழுத்துக்களும் இருக்கும். அதான் அதுதான் கட்டளை கலித்துறை என்னும் யாப்பினுடைய பொதுவரை உண்டு. எளிதில் கண்டறிகிற வகை. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஈன்றாள் ஆரம்பிக்குது. ஈன்றாள் என்பதுல முதல் அசை நேரசை, குறியில் ஒற்றெடுத்த நேரசை அல்ல, நெடில் ஒற்றெடுத்த நேரசை. ஒற்றெடுத்த நெடில் ஈன் நேர் அர்த்தம். ஈன்றாளுமாய் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா ஈன் ரா லுமாய் அப்படி பிரிக்கும். இது 3 சீர் இருக்கிறது, 3 அசை இருக்கிறது. நேர் நேர் நிறை என்னும் வாய்பாட்டில் அமைந்திருக்கிறது. எனவே இந்த பாடலை எண்ணி முதல் அடியை எண்ணி பார்த்தீங்கன்னா 16 எழுத்துக்கள் இருக்கும். ஏன்னா நேரசையில் தொடங்குகிறது. நிறையசையில் தொடங்கினால் 17 எழுத்துக்கள் இருக்கும். அது நீங்க பின்னாடி வருது. இந்த விடையான் என்று பார்த்தீங்கன்னா நிறைய செயலை தொடங்குது. அதை நான் வரும்போது பார்க்கலாம். இப்போ இந்த முதற் பாடல் நேரசையில் தொடங்குகிறது. இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியோர் தோன்றா துணையாயிருந்தனும் தன் அடியோங்களுக்கு என்பது இந்த பாடல். இப்போ அவர் என்ன சொல்றாரு? நாவுக்கரசர் பெருமான் முன்னாடி போய் தன்னுடைய வரலாறு சொல்றாரு. ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க என்றான். இப்போ இது பெருமானை பற்றிய செய்திகள். சாமி எங்க இருக்கிறான்? இவருக்கு ஈன்றாளாக இருக்கிறார். ஈன்றாள் யார்? ஈன்றாளுமாய். ஆய் என்பது ஆகி இறந்த காலத்தை காட்டுது. எந்தையுமாயி உடன் தோன்றினராகி என்று இறந்த காலத்துல குறிப்பதனாலே இந்த ஈன்றாள் என்பது மாதினியாரையும் எந்தை என்பது கோழனாரையும் உடன் தோன்றினர் என்பது திலகவதி அம்மையாரையும் குறிக்கும். பாருங்க, ஈன்றாளுமாய் எனக்கு எனக்கு ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் எனக்கு உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம். உலகம் என்பது உலகப்பற்று. எனக்கு இந்த உலகப்பற்றாக இந்த 3 தன்மையோடு படைத்தான். கோழனாராக, மாதினியாராக. அன்னையும் பிதாவும் முன்னறிவையும் முதல்ல தாயை காட்டணும். அதான் ஈன்றாள். அம்மாதான் அப்பாவை காட்டுறா. எந்தை. ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம். இந்த உலகத்தில் எனக்கு இந்த 3 பற்றுகளோடு எனக்கு படைத்தான், படைத்து உகந்தான். அப்படிப்பட்ட பெருமான் மனத்துள் இருக்க என்றான். என்னுடைய உள்ளத்துக்குள் இருக்க அவன் இசைந்தான். ஏன்றான் என்றால் உடன்பட்டான், சம்மதித்தான். ஏழுதல் என்று சம்மதித்தவன் என்றான். அவன் யார்? இமையவருக்கு அன்பன். இமையவருக்கு அன்பன். இமையவர்கள் யாரும் உங்களுக்கு தெரியும். இமையான் ஆட்டத்தோடு எங்கும் தெரிந்து கொண்டிருப்பவர்கள், பெருமானுடைய அருளை வேண்டி தெரிந்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் பெருமானிடம் இன்பம் வேண்டுபவர்கள். அந்த நிலையில்
இமையவர்களுக்கு அன்பனாக விளங்குகிறான். அவன் யார்? இமையவர்களுக்கு அன்பா இந்த பிளவும் செய்தது யார்? ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தவன் இமையவர்க்கு அன்பன் என் மனத்துள் இருக்க ஏன்றான். யார் அவன் என்றால் அவன் திருப்பாதிரி புலியூரில் இருக்கிற பெருமான். அவன் யார் என்றால் தோன்றா துணையாய் இருந்தவன் தன் அடியோங்களுக்கு என்றால் தன்னையும் உளப்படுத்தி சொல்கிறார். பெருமானுடைய அடியார்களாக இருக்கிற எனக்கும் திலகவதி அம்மைக்கும் மற்றும் உள்ள இப்பொழுது வரவேற்று அமைந்திருக்கிறார்களே அடியார்கள் எல்லாருக்கும் தோன்றா துணையாக இருக்கிறான். அவர்களுக்கெல்லாம் தோன்றா துணையாக இருந்த அந்த பெருமான் எனக்கு தோன்றும் துணையாக இருக்கிறான். இல்லைன்னா தோன்றும் துணை தோன்றா துணை என்றால் தோன்றா துணை என்றால் நம்முடைய உணவிலும் உள்ளத்திலும் தோன்றியும் புறத்தே கண்களுக்கு விழிக்கு தோன்றாது இருத்தல் தான் தோன்றா துணை. உணர்வுக்கு தோன்றும், உள்ளத்தில் தோன்றும், ஆனால் விழிக்கு தோன்றாது. அப்படி தோன்றா துணையாக இருந்தவன் அடியோங்களுக்கு. ஆனால் எனக்கு ஈன்றாளாய் எந்தையாய் உடன் பிறந்தாளாய் எல்லாமா இருந்ததும் பெருமான் தான். எல்லாருக்கும் அப்படித்தான் என்றாலும் கூட இங்க இன்னும் அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லுகிறார். பல இடங்கள்ல அவர் பாடுவார். நிறைய இடத்துல அவர் பார்த்திருக்கிறோம். எந்தை யாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் என்று மணிவாசகர் பாடுவார். இவரே பல இடங்களிலே பாடுகிறார். தந்தையும் தாயுமாகி தானவன் ஞானமூர்த்தி முந்திய தேவர் கூடி முறை இருக்கு சொல்லி இமையவர் கண்பன். முந்திய தேவர் கூடி முறை இருக்கு சொல்லி இருக்குன்னா வேதம், ரிக்வேதம். எந்தை நீ சரணம் என்றாங்கு இமையவர் பரவி ஏத்த எந்தையே நாங்கள் உன்னிடம் அடைக்கலமாக போகிறோம் என்று இமையவர்களெல்லாம் பரவி ஏத்த சிந்தையுள் சிவமதானார் திருச்செம்பன் பள்ளியாரே என்று நாவுக்கரசர் இதனாலே பாட இருக்கிறார். அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமன் மாமியும் நீ, ஒப்புடைய பொன்பொருளும் ஒருவரும் நீ, எல்லாம் நீதான் என்று பாடுவது நம்முடைய அடியார்கள் மரபு. அதுபோல எங்கேயும் எந்தையாய் எனக்கு இருந்த நீ எந்தையாக இருப்பவனும் தாயாக இருப்பவனும் உடன் பிறந்தராக இருப்பவனும் எல்லாம் நீதான். அதான் மூன்று பற்றுகள். மூன்றாய் உலகம் படைத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றும் எனக்கு பற்றுகளாக கொண்டு படைத்து என் மனத்துள் இருக்க ஏண்டான். என்னுடைய உள்ளத்துக்குள், அது பெரிய விஷயம் இல்லைங்களா, என்னுடைய உள்ளத்துக்குள் இருக்க பெருமான் சம்மதித்தான் என்றால் அது எவ்வளவு பெரிய வேறு. மனத்துள் இருக்க என்றான். அவன் இமையவர்க்கு அன்பன். அதை கூட நம்முடைய உரையாசிரியர் புத்துசையா அவர்கள் இமையவர்க்கு அன்பன் என்பதை விட இமையவர்க்கு அன்பன் என்று இருப்பதுதான் சிறப்புன்னு சொல்வார். இமையவள் என்றால் உமையம்மை. இமையவர்க்கு அன்பன் என்றால் அடுத்த பாடல் வருகிற பொழுது உமையவர்க்கு அன்பன் என்று வருகிறது. இரண்டாவது பாடல்ல உமையவர்க்கு அன்பன் என்று வருவதனாலே இந்த பாடல்ல இமையவர்க்கு அன்பன் என்பதை விட, இமையவர்க்கு அன்பன் என்பதிலே பிழை இல்லை, இமையவர்க்கு அன்பன் என்று சொல்லுவதை விடவும் இமயவள் என்றால் உமையம்மை, இமயவட்கு அன்பன் என்றிருந்தால் இன்னும் சிறப்புடையதாக இருக்குமோ என்று அவர் கருதுகிறார். சரிங்க. இப்போ இமயவட்கு அன்பனும் அந்த பெருமான் யாரு? திருப்பாதிரி புலியூர் எழுந்தருள் இருக்கிற தோன்றா துணைநாதன். அவர் தன் அடியோங்களுக்கு தோன்றா துணையா இருந்தவன் என்று இந்த பாடலை குறிப்பிடுகிறார். மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் என்பதை, உலகம் என்பதை உலகப் பற்றாக கொண்டு எனக்கு இந்த மூன்று பற்றுகளோடு உலகத்தில் என்னை படைத்தான் என்பது அவருடைய வரலாறு. திருவருள் நெறி வழங்க பாடுகிறது. இதையே மூன்றாய் உலகம் படைத்தான், உலகம் மூன்று அவயவ பகுப்புடையதாக இருக்கிறது என்பதனுடைய சிவஞான போதும். அவன் அவள் அது எனும் அவைவோ இனவையின் தோன்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாறி என்மனார் புலவர் என்பது முதல் சூத்திரம். அதுபோல இங்க மூன்றாய் உலகம் படைத்து வந்தான் என்பது இந்த மூன்று அவயவ பகுப்புடையதாக அவன் தானே படைக்கிறான். எது
யார் சங்கார கடவுளோ அந்த கடவுள் தானே படைக்கவும் முடியும். முதல் சூத்திரத்தினுடைய விளக்கமே. அப்படி ஈன்றாளுமாய் எனக்கு ஈன்றாளுமா, அந்த எனக்கு என்பதை எல்லா இடங்களிலும் கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். எனக்கு ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் எனக்கு உடன் தோன்றினதாய் மூன்றாய் எனக்கு உலகம் உலக பற்றுகள் மூன்றாய் படைத்து மகிழ்ந்தான். என்னுடைய அதாவது இன்னும் பார்க்க வேண்டும் என்றால், எனக்கு அந்த மூன்றிலும் தோன்றா துணையாக இருந்தான், தோன்றும் துணையாக இருந்தான். எனக்கு மூன்றிலும் தோன்றும் துணை. ஏன்னா கண்ணுக்கு பட்டவன் தெரிஞ்சவன் தானே. மாதினியாரும் புகழனாரும் திலகவதி அம்மையாரும் இவருக்கு தோன்றுபவர்கள். அப்ப எனக்கு மூன்றாய் உலகம் படைத்து வந்தான் என்கிற பொழுது தோன்றும் துணையாக இருந்தான். அப்போ அது அல்லாமல் அடுத்து வரியில வரும் பொழுது தம்மை உட்படுத்திய பிற எல்லாருக்கும் தோன்றா துணையாக இருந்தவன் என்ற பொருளை கொள்வது சிறப்புடையது நான் கருதுகிறேன். மனத்துள் இருக்க என்றான் தோன்றா துணையா இருந்தான். மனத்துள் இருக்க சம்மதித்தவன் கண்ணுக்கு தெரியல, தோன்றா துணையா இருந்தான். அதனாலதான் முதல்ல தோன்றா துணைக்கு நான் விளக்கம் சொன்னேன். உணர்விலும் உள்ளத்திலும் தோன்றி புறத்தே விழிக்கு தோன்றாதிருக்கிறது. அதான் மனத்துள் இருக்க என்றான் என்பது தோன்றா துணையாக இருந்தான். அப்போ உலகம் படைத்து உகந்தவன் தோன்றிய துணையாக இருந்தான். உலகம் படைக்கிறது உலக பற்றாக எனக்கு என்னுடைய தாயை தந்தையை தமக்கையை படைக்கிற பொழுது அப்படி வைத்துக் கொள்ளலாம். இல்லை அவன் அவள் அது, அவன் அவள் அது எனும் அவை மூவனமையின் தோன்றிய திதியை ஒடுங்கி பல தொழலாம் அந்த மாதிரி என்பனார் புலவர் என்ற நிலையில் பார்க்கிற பொழுதும் அங்கே உலகத்தை படைத்து உகந்தவன் தோன்றிய துணையா இருந்தவன். மனத்துள் இருக்க இயன்றான், மனத்துள் இருக்க சம்மதித்த பொழுது தோன்றா துணையாக இருந்தவன். உலகம் படைத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றாய் உலகம் படைக்கிற பொழுது தோன்றிய துணையாக இருந்தவன் என்றெல்லாம் நாம் அந்த பொருள் கொள்ள முடியும். இன்னும் இந்த தந்தையாக தாயாக பெருமான் விளங்குவது இந்த இடத்துல தன்னுடைய இந்த இறந்த கால குறிப்பினால் சொல்லுவதனாலே அந்த ஈன்றாளுமாய் எந்தையுமாய் உடன் பிறந்தாராய் என்று சொல்கிற பொழுது இறந்த கால குறிப்போடு சொல்வதனால் அந்த மூன்று பேரும் தன்னுடைய உறவினர்களாக உலக பற்றுடையவர்களாக தன்னோடு தனக்கு பற்றானவர்களாக பெருமானால் படைக்கப்பட்டார்கள் என்று இந்த உலகம் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் என்பதிலே நாம் கொள்ளலாம். ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் பார்க்கிற பொழுது சத்தியும் சிவமாகத்தான் உலகம் விளங்குகிறது. அப்போ தாயாக தந்தையாக இப்படி பல இடங்களில் பாடி காட்டுகிறார். இன்னொரு நான் முதல்ல திருச்செம்பொன் பள்ளியில் பாடியதை சொன்னேன். இன்னொரு பாடல்ல தந்தையாய் தாயுமாகி தரணி உள்ளார்க்கு எந்தையும் என்ன நின்ற ஏழுலக உடம்புமாகி எந்தை எம்பிரானே என்றென்று உள்குவார் எந்தை எம்பெருமான் எந்தை எம்பிரானே என்று என்றென்றும் உள்குவார் உள்ளத்து. எப்பொழுதும் தன்னுடைய நினைத்துக் கொண்டே கருதிக்கொண்டே தியானித்துக் கொண்டே இருக்கிற உள்ளத்தில் சிந்தையும் சிவமாவார் திருப்பயத்தூரனாரே என்று திருப்பயத்தூரிலே பெருமான் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார். பாருங்க, இப்படி நினைத்துக் கொண்டிருந்தார். எப்படி? எந்தை எம்பிரானே என்றென்று, எந்தையே எம்பிரானே என்றென்று உள்குவார் உள்ளத்து, கருதுபவர்களுடைய உள்ளத்து. உள்குதல் என்றால் நினைத்தல், நினைத்தல் என்றால் கருதுதல், கருதுதல் என்றால் தியானித்தல். அவ்வாறு எந்த எம்பிரானே என்றென்று உள்குவார் உள்ளத்து என்றும் எக்காலத்திலும் சிந்தையும் சிவமாவார் திருப்பயத்தோனார் என்று அவர் பாடுகிற வகையில் பார்க்கிற பொழுது தந்தை தாய், உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தந்தையும் தாயும் மற்ற உள்ள அத்தனை உறவுகளும் பெருமான் தான். அதான் அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமையும் நீ என்பதுதான். எல்லா உறவும் நம்முடைய உறவு எல்லாமே பெருமான் தான் என்று நாம் கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய இடங்கள்ல பாடுவார். மருந்தினோடு நல் சுற்றமும் மக்களும், மருந்தினோடு நல் சுற்றமும் மக்களும் பொருந்தி, மருந்தினோடு நல் சுற்றமும் மக்களும் பொருந்தி நின்றனக்கு ஆய எம் புண்ணியன் கருந்தடங்கண்ணி
கடுந்தடங்கண்ணினால் உமை கைதோழ இருந்தவன் கட்சி ஏகம்பத்து என் எந்தையே ஏகம்பத்தந்தையே என்று தாயாக தந்தையாக உலக உயிர்கள் எல்லாருக்கும் விளங்குவான் பெருமான் தான் என்பதை பாடி காட்டியிருக்கிறார் பல இடங்கள்ல. அதை சிலவற்றை நாம் பார்த்தோம். அதனால இந்த இந்தாளுமா என்ற இந்த முதற் பாடல்ல நாவுக்கரசருடைய தன்னுடைய சொந்த வரலாறுன்னு சொல்லலாம். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஈன்றாளுமாகவும் எந்தையுமாகவும் உடன் பிறந்தாராகவும் பிற எல்லா உறவினர்களாகவும் அவர் தான் விளங்குகிறார் என்பதை உணரலாம். மூன்றாய் உலகம் படைத்துகந்தான்கிற பொழுது தன்னை நோக்கி பார்த்தால் எனக்கு உலக பற்றாக இந்த மூன்றையும் படைத்தான் என்று கொள்ளலாம். உலகத்தை பார்த்தால் அவை அந்த மூன்று அவயவ பகுப்புடையதாக பெருமான் படைத்தான் என்று நாம் கொள்ள வேண்டும். என் மனத்துள் இருக்க பெருமான் ஏய்ந்தான் ஏன்றான் என்றால் ஏழுதல், சம்மதித்தல், உடன்படுதல், இசைதல் என்பது பொருள். என்னுடைய உள்ளத்தில் இருக்க பெருமான் உடன்பட்டான் என்பது எவ்வளவு பெரிய பேரு. அது நாவுக்கரசர் உணர்ந்தார். அதனாலதான் திருவருள் நெறி விளங்க அருள் நெறி விளங்க பாடினார் என்று அவர் தெய்வ சேக்கரார் பாடுகிறார். அப்ப அருள் நெறி பெருமானிடம் அவர் பெற்ற திருவருள் நெறியை நாமும் பெற வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் நாமும் கருதினால் நம்முடைய உள்ளத்துள் பெருமான் சிந்தையும் சிவமாதாவார் திருப்பெயற்றுவாரே என்று சொன்னது போல நம்முடைய அந்த பேற்றை பெற முடியும் என்பதை நாவுக்கரசர் பின்னாலேயும் விளக்கி காட்டுகிறார். எல்லா உயிர்களுக்கும் தோன்றா துணையாக இருக்கிறான். நாவுக்கரசருக்கும் தோன்றா துணையாக பல இடங்களில் விளங்குகிறார். எப்போ அதாவது நம்ம மூன்றுமாக எந்தையாக, தாயாக, ஈன்றாளாக, தந்தையாக, உடன் பிறந்தாராக மூன்று பற்றுகளோடு தன்னை படைத்த பொழுது அவர் தோன்றும் துணையாக விளங்கினார். மற்றபடி தம்மை உட்படுத்திய எல்லாருக்கும் தோன்றா துணையாக விளங்கினார் என்று இந்த பாடல்ல நம்முடைய நாவுக்கரச பெருமான் குறிப்பிடுகிறார். இப்படி பல ஆழமான சிந்தனைகளுக்கு உறைவிடமாக உள்ளது இந்த பாடல். இன்னும் பொருள் ஆழம் நிரம்ப இருக்கிறது. அன்பர்கள் படித்து அறிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். அடுத்த இரண்டாவது பாடல் பற்றாய் நினைந்தடி எப்போதும். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நம்ம சிந்திக்க வைக்கிற முறைதான். பற்றாய் நினைந்தடி எப்போதும். முடிவை முதல்ல சொல்றது எப்போதும் நீ பற்று வச்சுக்கோ, யாருகிட்ட எங்க எதுக்காக என்பதை சிந்திக்க வைக்கிறது தான் அந்த பாடல் முழுவதும். பற்றாய் நினைந்தடி எப்போதும் நெஞ்சே இந்த பாறை முற்றும் சுற்றாய் அலைகடல் மூடினும் கண்டேன் புகழ் நமக்கு உற்றான் உமையவட்கு அன்பன் திரு பாதிரி புலியூர் முற்றாம் முளை மதிக்கண்ணியனான்தன் மொய்களல். நல்ல ஒரு அருமையான பாடல் இந்த பாடல். எந்த பாடலும் தான் இனிமையான பாடல், அருமையான பாடல். இந்த பாட்டை எப்படி அன்பயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த பாறை முற்றும் சுற்றாய் அலைகடல் மூடினும் நமக்கு உற்றான் உமையவட்கு அன்பன் திரு பாதிரி புலியூர் முற்றாம் முளை மதிக்கண்ணியனான்தன் அவனுடைய மொய்கடலை நெஞ்சே எப்போதும் பற்றாய் நினைந்திடு என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒருவரை பாடுகிறேன். இந்த பாறை முற்றும் சுற்றாய் அலைகடல் மூடினும் நமக்கு உற்றான் உமையவட்கண்பன் திரு பாதிரி புலியூர் முற்றாம் முளை மதிக்கண்ணியனான்தன் மொய்களே புகழ் நமக்கு அது கண்டேன். எனவே நெஞ்சே எப்போதும் பற்றாய் நினைந்திடு என்று இந்த பாடலை அன்வயப்படுத்திக் கொண்டால் புகழ் எளிதாகிடும். என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் முழுவதையும் இந்த பாறை முற்றும் பாரண உலகம் முழுவதையும் சுற்றாய் அலைகடல் மூடினும் சூழ்ந்து சூழ்ந்து அலைகின்ற கடல் மூடினாலப்போ இதான் பிரளய காலம், கடைசி காலம். இந்த உலகம் முழுவதையும் சூழ்ந்து அலைகடல் மூடினாலும் நமக்கு புகழ் எது? நமக்கு உற்றான் ஒருவன் இருக்கிறான். உற்றார் யாருடனோ உயிர் கொண்டு ஓம் பொழுது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார் யாருடனோ என்று பாடுவான். அதுல யாருக்கும் வித்தியாசமே கிடையாது. நம்முடைய மணிவாசகன் அதே கருத்தான் சொல்றார்.
கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனம் இனியமையும், குற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனம் இனியமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா நின் குறைகளுக்கு என்று அவரும் பாடுவார். அப்போ அந்த குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தனுடைய கடல் அல்லால் வேறு துணை ஏதும் இல்லை என்று பல இடங்களிலும் சொல்வது போல, இங்கே பாருங்க, நமக்கு உற்றான் ஒருவன் நம்மிடம் இருக்கிறான் சொல்றாரு. யாரை பற்றாக கொள்ள வேண்டும் என்பதற்கு வழி, இந்த பாறை முற்றும் கற்றாய் அலைகடல் மூடினும் நமக்கு உற்றான், நமக்கு அடைந்தவர், நமக்கு துணையாக இருப்பவர், உமையவள் கண்பன், நமக்கு துணையாக இருக்கிற பெருமான் தான் உமையவள் கண்பன். அவன் திருப்பாதிரி புலியூர் என்னும் திருத்தலத்தில் முத்தாமதியனை, முழுமையும் நம்பாத இந்த இளம் கொழுந்து மதியனை, குழவி மதியனை, இந்த முளை மதி முளைத்தோள் என்ற சந்திரனை தலைமாலையாக சூடியிருக்கிறான். கண்ணின்னா தலைமாலை, கண்ணிகாரன் கொண்டை காமர் வண்ணமாரவில் தாரும் கொண்டைன்னு சொல்லுவாங்க. கண்ணியின் தான் மொய்கழல், அவனுடைய அந்த திருவடி இருக்கிறதே அதை மொய்கழல் என்றார். மொய்க்கின்ற கடல், கடல்னா திருவடி, ஏன்னா அணிந்திருக்கிற இடத்தை அது ஆகுபெயராக, கடல் ஆகுபெயராக திருவடி உணர்த்தும். அந்த திருவடியை என்ன மொய்க்கிறது? திருவடி என்பது தாமரை, திருவடி என்பது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார் இல்லையா. திருவடி என்பது தாமரை, தாமரையில் தேன் ஒழுகும். எனவே ஒழுகுகின்ற தேனை பருகுவதற்கு தேனீக்கள் மொய்க்கும், அதான் மொய்கழல். ஆனா உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா பெருமானுடைய திருவடி தாமரை என்ற ஒன்றிலிருந்து பெருங்கருணையாகிய பேரருளாகிய தேன் ஒழுக, அந்த பேரின்ப தேனை, வீடு பேர் அளிக்கின்ற அந்த பேரின்ப தேனை நுகர்வதற்கு அடியார்கள் மொய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மொய்கழல் தான் நமக்கு பற்று, புகழ் நமக்கு, நாம் புகலிடம் ஆக கொள்ள வேண்டியது அதுதான். எப்போ இந்த உலகமே அலைகளால் சூழ்ந்தாலும், உலகம் மூழ்கினாலும் நமக்கு புகலிடம் எது என்றால், நமக்கென உற்றான் ஒருவன் இருக்கிறான் அல்லவா, உமையவட்கண்பன். அவன் திருப்பாதிரி புலியூர்ல இருந்து முற்றா முளை மதி கண்ணியனானை தலையை சூழியிருக்கிறான் அல்லவா, அவனுடைய மொய்கழல் தான் எப்பொழுதும் நெஞ்சே நெஞ்சமே நீ பற்றாய், எப்போதும் பற்றாய் நினைந்தது, எப்பொழுதும் பற்றி கொள்ளுகின்ற அந்த திருவடி பற்று, அந்த பற்றாய் நீ கொள்ளுவாயாக. அது நான் அப்படிப்பட்ட பற்றுதான் சிறப்புடையது என்பதை கண்டேன் என்று இந்த இரண்டாவது பாடல் சொல்லுகிறது. இந்த பாடலுக்கு ஞானசாஸ்திர கருத்து என்ன என்பதை நம்முடைய சி.கே.எஸ். ஐயா அவர்கள் தம்முதல் உருவமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமே. உங்களுக்கு தெரியும், தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை என்னென்ன, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமே என்பது நூற்பான். அதுபோல இந்த பாடல்லையும் வேற இடமே உனக்கு இல்லை, பற்றாய் நீ நினைக்க வேண்டிய இடம் அந்த திருவடிதான். அந்த நீ நினைத்து கொண்டே இருப்பாயானால், அதை நீ பற்றி கொண்டே இருப்பாய், அது திருவடி பற்றோடு இருப்பாயானால் நாம் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை என்பதை மிக தெளிவாக சொல்கிறார் இந்த பாடல். அடுத்து மூன்றாவது பாடல், விடையான் விரும்பிய உள்ளத்திருந்தான், இனி நமக்கு இங்கு அடையா அவலம் அறிவினை சாரா அவனை அஞ்சோம், உடையார் கமலத்து அயன்போல்பவர் மாதிரி புலியூர் உடையான் அடியர் அடியோங்கட்கு அரியது உண்டே. அடியோமாகி எங்களுக்கு, தோன்றா துணையாக இருந்த எங்களுக்கு அரியது உண்டே. அரிய செயல் எதுவும் இருக்கிறதா? இல்ல இல்ல. என்ன, எப்படி? விடையான் பெருமான் யாரு? விடை ஊர்தியை உடையவர், அறத்தின் வடிவமாக வழங்குகிற அந்த தர்ம தேவதையை தன்னுடைய ஊதியாக உடையவன் விடையான். அவன் விரும்பி என் உள்ளத்திருந்தான். பாருங்க, ஏன்றான். முதல் பாடல் சொன்னா பாருங்க, என் மனத்துள் இருக்க ஏன்றான். அதே கருத்தமைத்த செய்திதான் அடுத்தது. என் உள்ளத்து விரும்பி என் உள்ளத்திருந்தான், நமக்கு இங்கு அவன் பெருமான் நம்முடைய உள்ளத்துக்குள் இருப்பதனாலே, எந்த இடத்துல பெருமான் இருப்பான்? மும்மல நீங்கி
மனம் தூய்மையான பிறகுதான், அது தூய்மையான இடத்துலதான் பெருமான் இருப்பான். அப்ப என்னுடைய மனத்தில் பெருமான் விரும்பி இருக்கிறான் என்றாலே மலங்கள் எல்லாம் நீங்கி விட்டது என்பதுதானே பொருள். எனவே இனி நமக்கு அடையா அவலம், எந்த துன்பமும் வந்து சேராது, எந்த மனக்கவலையும் வராது. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றுவறியது என்பது வள்ளுவம். ஒப்பில்லாத தன்னுடைய பெருமான், தனக்கு உவமை இல்லாதான். பெருமானுக்கு யாரையும் உவமை சொல்ல முடியாது. அது தனக்கு உவமை இல்லாதானுடைய திருவடியை இடைவிடாமல் யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மனக்கவலை ஏதும் இல்லை. அதான் இங்கேயும் பாருங்க, அடையாவலம் அறிவினை சாரா நீங்கள் கரிய வினைகள், தீய வினைகள், என்ன நல்வினையோ தீவினையோ பிறப்பு காரணம் தானே, அந்த அறிவினைகள் வந்து சேராது. நமனை அஞ்சோம் முதலே சொல்லிட்டார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும். ஏன்? அந்த பெருமானுக்கு நாங்கள் ஆளாகிவிட்டோம். அப்பெருமானுக்கு ஆளாகிவிட்ட நிலையில் நமனை அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்று உண்மை சொன்னதை மீண்டும் வலியுறுத்துகிறார். ஜீவன் முக்த நிலை இது. விடையான் விரும்பியன் உள்ளத்திருந்தான், விடையேறும் பெருமான் எருதேறி வருகின்ற பெருமான் என்னுடைய உள்ளத்தில் இனிதிருந்தான், மகிழ்ந்திருந்தான். இனி நமக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த வினையும் நீங்கற்கரிய வினை என்று எந்த வினையும் நம்ம வந்து சாராது. நாம் எவனை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. உடையார் கமலத்து அயன் போல்பவர் மாதிரி புலிவர். அயன் போல்பவர் என்றால் யாரு பாருங்க, புடையார் கமலம் என்றால் பக்கம் இதழ்களிலாலே சிறந்து வழங்குகிற, புடைன பக்கம், பக்கங்களில் உள்ள இதழ்களாலே சிறந்து வழங்குகின்ற கமலம் தாமரை மலர். அந்த தாமரை மலரிலே எழுந்தருள் இருந்து வேதம் ஓதி கொண்டிருப்பவன் பிரமதேவன். அந்த பிரமதேவனை போன்ற அந்தவர்கள் வாழ்கின்ற ஊர் சொல்றார். உடையார் கமலத்து அயன் போல்பவர் ஆதரிப்புலியோர் அவர்களை தன்னுடைய உடமையாக அடிமையாக உடையான். அந்த அடியர்களுடைய திருவடியை நாம் பற்றிக் கொள்வோமானால் அடியோங்களுக்கு அரியது உண்டே, அடியவங்களாகிய எமக்கு, அடியவருக்கு அடிமையாகிய எங்களுக்கு அரியது உண்டே, அரிய செயல் எதுவும் உண்டா என்றால் நிச்சயமாக இல்லை என்பது இந்த பாடலுடைய பொருள். அடுத்த பாடல் மாயமெல்லாம், முன்னாடி நாம் பார்த்த அந்த செய்தியை மீண்டும் வலியுறுத்துகிறார். மாயமெல்லாம் விட்டு மனம் எப்பொழுது சுத்தமாகுங்கிறதுக்கான வழி, மாயமெல்லாம் விட்டு இருள் நீங்க மலைமகட்கே நேயம் நிலாவ இருந்தான். மலைமகட்கே நேயம் நிலாவ இருந்தான் என்பது பெருமான். மலைமகள் என்பது உமையம்மை. உமையம்மைக்கு தன்னுடைய அன்பு பொருந்த இருந்தவன். அப்படிப்பட்ட பெருமானுடைய அவந்தன் திருவடிக்கே தேயமெல்லாம் நின்றிரஞ்சும் திருப்பாது. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இறைஞ்சுமாறு எழுந்தவழிய அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற திருப்பாதிரி புலியூர் மேயனெல்லாம், திருப்பாதிரி புலியூர் திருத்தலத்தில் மேவிய நல்லான். நல்லவன் யாரு? தோன்றா துணையாக இருந்து உடன் இறைந்து மனத்துள் இருக்க என்று அடியோங்களுக்கு தோன்றா துணையாகவும் எனக்கு தோன்றும் துணையமாக இருந்து நலம் புரிந்தவன் தான் அதை நல்லான். அந்த நல்லானுடைய மலர்பாதம் என் சிந்தையுள் நின்றன. அந்த மலர்பாதம் பெருமானுடைய மலர் போன்ற திருவடிகள் என்னுடைய சிந்தையில் நின்றன. எப்போ நின்றது? மாயமெல்லாம் முற்றவிட்டு, மாயைகள் எல்லாம் முற்றிலுமாக என்னை விட்டாகன்று. இருள் நீங்க, இருள் என்பது ஆணவம், ஆணவமலமாகிய ஆணவமலத்தோடு சேர்ந்த அந்த மும்மலங்களும் என்னை விட்டு நீங்க மலைமகளுக்கு கேள்வனாகிய அவளுக்கு அன்புடன் இருந்தவனாகிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடிக்கே இந்த உலகமெல்லாம் நேயம் செலுத்துகிறது, நின்று இறைஞ்சுகிறது. அவன் எழுந்தருள் இருக்கிற இடம் திருப்பாதிரி புலியூர். அந்த திருப்பாதிரி புலியூரில் மேவி இருக்கிற நல்லானாகிய, ஏன் நல்லான் என்றால் பெருமாள் எங்கெல்லாம் இவர் இடர்பாடு உற்றாவோ அங்கெல்லாம் துணை நின்றான். ஈற்றறையிலிட்ட பொழுதும், நஞ்சை ஊட்டிய பொழுதும், யானையை விட்டு இடரை செய்த பொழுதும், கல்லில் கட்டி கடலில் பாய்ச்சிய பொழுதும் தோன்றும் துணையாக இருந்தான். தோன்றா துணையாக என்கிற பொழுது அங்கெல்லாம் தோன்றா துணையாக இருந்தான். தோன்றா துணையாக இருந்து ஒவ்வொரு நிலையிலும் காப்பாற்றி இருக்கிறார். நீற்றறையில் 7 நாட்கள் இருந்த பிறகும் உயிரோடு இருந்தார். ஐயன் திருவடியா
நிழல் அருளாகி குளிர்ந்ததே என்று சொல்லுகிற அளவுக்கு மகிழ்ச்சியோடு இருந்தார். அதே போலவே நஞ்சு ஊட்டிய பொழுதும் நஞ்சு அமுதம் ஆயிற்று. யானை வந்த பொழுதும் அந்த யானை இவரை விட்டு ஏவியவர்களை தாக்கியது. கல்லில் கட்டி கடலில் பாய்ச்ச பொழுதும் கல் மிதந்தது. எல்லாம் பெருமான் செய்த உதவி. அதான் நான் நல்லான் என்றான். அனுபவ உண்மை. நல்லான் மலர்பாதம், மலர் போன்ற பாதங்கள், அது என்னுடைய சிந்தையுள் நின்றது. எப்பொழுது நின்றது? மாயமெல்லாம் நீங்கி மனங்களெல்லாம் அகன்றவரை என்னுடைய மனம் தூய்மையாயிற்று. அந்த தூய்மையான மனத்திலே உமையம்மையனுடைய கேழ்வன், திருப்பாதிரி புலியூரில் இருக்கிற இறைவன், எல்லாராலும் இறைஞ்சப்படுகிற இறைவன், அவனுடைய மலர் போன்ற பாதங்கள், எனக்கு அவன் நல்லவன், அவருடைய மலர் போன்ற பாதங்கள் என்னுடைய சிந்தையுள் நின்றது என்பது இந்த 4வது பாடல். 5வது பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். வைச்ச பொருள் நமக்கு ஆம் என்று சொல்லி மனத்தடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கிறால் மொய்த்த கதிர் மதி போல்வார் அவர் பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறவாமோ அறிவியலா பேரறிஞ்சே. அதோடு சற்றே பொறுத்து கொள்ள வேண்டும். நான் என்னாலே ஊன்றி படிக்க முடியவில்லை, கண்ணாடி இன்னும் போடாதனாலே. அதனால தடுமாறி படிக்கிறேன், பொறுத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். இந்த பாடலை கொஞ்சம் அன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி அன்வயப்படுத்த வேண்டும் என்றால், அறிவிலா பேதை நெஞ்சே, நெஞ்ச பார்த்துதான் பேசுற. யாரையும் தனிமனிதனை பார்த்து சொன்னோம்னா யாரையா எனக்கு அறிவுரை சொல்றதுன்னு கேட்கும். ஏன்னா இந்த உலகத்துல எளிதாக கிடைக்கிறது உபதேசம் மட்டும்தான். அப்படி நாம யாராவது எது சொல்லணும்னா உபதேசம் பண்றோம். அது நன்மையோ தீமையோ விளைக்கலாம் சொல்றவனுக்கு. நெஞ்சை பார்த்து சொல்லிட்டா சிக்கலே இல்லை. அறிவிலா பேதை நெஞ்சே. நெஞ்சம் பேதமையானதுக்கு என்ன காரணம் தான்? அறிவின்மை தான் காரணம். அறிவின்மை ஏது, பேதமை காரணம், காரியம். பேதமைக்கு காரணம் என்ன என்றால் அறிவின்மை. அறிவிலா பேதை நெஞ்சே, மடமை உடைய நெஞ்சே, அறிவின்மையினாலே மடமையை பெற்றிருக்கிற நெஞ்சமே என்று அழைத்து சொல்றாரு. என்ன பண்ணணும்? நமக்கு முதல் வடியில 2வது சொல்றாரு, நமக்கு வைத்த பொருள் ஆம். நமக்கு வைச்ச பொருள் எது, நிலையாக வைத்திருக்கக்கூடிய பொருள் எது என்று சொல்லி மனத்துக்குள் அடைத்து வைத்திருக்க வேண்டியது எது என்றால், ஒன்றி இருந்து பெருமானுடைய திருவடியை நினைந்து சிவாய நம என்று இருக்கினல்லார் என்று நாம் இருப்போமானால் அதை தவிர மொய்த்த கதிர்மதி போல்வார். யாரு? மொய்த்த கதிர்மதி போல்வார். அது பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால், நல்ல ஒளி வீசுகிற கதிர் சூரியன், மதி திங்கள் 2ஐயும் போல்வாராகிய அவர் எங்கே எழுந்தருளிருக்கிறார்? பாதிரி புலியூரில் எழுந்தருளிருக்கிறார். அப்படி பாதிரி புலியூரில் எழுந்தருளிருக்கிற அத்தன் தலைவன் அவன் அருள் பெறலாமோ, அருளை பெற முடியுமோ? எப்போ? சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கின் அல்லால். இருந்தால் பெறலாம், இருக்கின் அல்லால். அவ்வாறு இருக்கவில்லை என்றால் பெருமானுடைய அருளை பெற முடியாது என்று இந்த பாடலை சொல்றேன். பாருங்க, முதல்ல என்ன சொன்னாரு? நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிட்டு வந்தார். முன்னாடி எல்லாம் எங்க நமச்சிவாயன்னு சொன்னாரு? சொற்றுணை ஏரியன் சோதிவானவன் ஒற்றுணை தெருந்தடி பொருந்த கைதோட கற்புணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று தூல மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தார். இவ பாருங்க, ஒரு சூக்கும மந்திரத்தை சொல்றாரு. எங்க சொல்றாரு? அறிவிலா பேதை நெஞ்சே, அறிவின்மையினாலே பேதமை அடைந்திருக்கிற நெஞ்சமே, நமக்கு. அப்போ நெஞ்சத்தை பார்த்து நமக்குன்னு சொல்றாருன்னா நம்ம எல்லாரும் உட்படுத்திக்கணும். நமக்கு வைத்த பொருள், நிலையாக நாம் தேடி வைத்திருக்கிற நிலைத்த உண்மை பொருள் எது என்றால், வைத்த பொருள் ஆம் என்று சொல்லி, அதுதான் நிலையான பொருள் என்று சொல்லி மனத்துக்குள் அதற்றை அடைத்து, எவ்வளவு அடைமொழிகளை சொல்லி அதுக்கு பிறகு சொன்னார். மனத்தை அடைத்து சித்தம் ஒருக்கி பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுகிற பொழுது
ஒன்றி இருந்து நினைவுங்கள் என்று அவரே சொன்னது போல சித்தத்தை ஒருங்கி ஒருமுறைப்படுத்தி சிவாய நம என்று இருக்கினல்லால், சிவாய நம என்று நீங்கள் சொல்லவில்லை என்றால் அத்தன் அருள் பெறலாமோ முடியாதுன்னு அர்த்தம். சித்தம் ஒருக்கி சிவாய நம என்றால் அத்தன் அருள் பெற முடியும், ஆம் என்பது பொருள். எதிர்மறையில சொல்லி பொருள் புரிய வைக்கிறார். சிவாய நம என்று இருக்கினால், சிவாய நம என்று நாம் இருப்போமானால் அத்தன் அருள் பெறலாம். அல்லால் அவ்வாறு இல்லை என்றால் மொய்த்த மதிர் கதிர்மதி போல்வார் அவர். யாரவரு? நல்ல மொய்த்து வழங்குகிற சூரியனுடைய கதிர்களால் மொய்த்து விளங்குகிற சூரியனை போலவும் மதி திகளை போலவும் உடையாராகிய அவர் எங்கே எழுந்துள்ளிருக்கிறார்? பாதிரி புலியூர்ல. அவர்களை பெறலாமோ, பெற முடியுமோ? முடியாதுன்னு அர்த்தம். உருக்கினால் பெற முடியாது, உருக்கினால் தான் பெற முடியும் என்பது உடன்பாடு எதிர்மறையாக ரெண்டு வகையில நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடுத்த பாடலுக்கு போகிறோம். அடுத்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த இனிமையான பாடல். கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடைய. கருவின்கண் கிடந்துன்னு அர்த்தம். ஏழாம் வேற்றுமை இடப்பொருள் அங்க மறைந்திருக்கிறது. கருவின்கண் கிடந்து, கருவாய் கிடந்து, அப்பொழுதும் கூட உன் கடலே நினையும் கருத்துடையேன். ஏன்னா அவர் பிறவியிலேயே பெருமானை நோக்கி தவம் செய்தவர் தான். உன்னமே முனியாகி எனையடைய தவம் என்றான். ஒரு சமணம் போயிருக்கலாம். அப்போ கருவாய் கிடந்தும் கடலே நினையும் கருத்துடையேன் என்றால் அந்த கருவின்கண் இருந்த நிலையிலும் கூட பெருமானுடைய திருவடியை நினைக்கின்ற கருத்துடையவராக அவர் வழங்கி இருக்கிறார். உடையேன் உருவாய் தெரிந்து, கருவிலிருந்து நாம் உருவாக பிறந்த பொழுது என்று ஒரு பொருள். இன்னொன்று, அந்த சிவாய நம என்ற நமச்சிவாய என்ற மந்திரத்தை உருவாய் தெரிந்து, சிவாய நம என்ற 5 எழுத்து 5 பதமாக பொருளுடையதாக அதனுடைய உருவெல்லாம் தெரிந்து. இந்த பாடல்ல 2 செய்தி சொன்னேன். ஒன்று, நமச்சிவாய நமச்சிவாய என்று சொன்னார், அது ஸ்தூல மந்திரம். போன பாட்டுல சொல்லும் பொழுது சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்க வேண்டும் சொன்னார். அந்த சிவாயனம் என்பது சூக்கும பஞ்சாட்சரம். நம்முடைய திருப்பாலைத்துறை தேவாரத்தில் பாடுகிற பொழுது எண்ணினார் பணிந்தேத்த வியப்பொரும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடம் எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே என்று பாடுவார். அது உங்களுக்கு தெரியும். 5ஆம் திருமுறை அவர் பாடிய 3 திருமுறைகளிலே நடுவில் உள்ளது. அதுல உள்ள 51வது பதிகம். அதுல சரியான பாடல் 6வது பாடல். இப்படி அந்த எப்படி வேதத்துல ருத்ர மந்திரம் மையப்பொருளாக விளங்குகிறதோ அது போல சிவாய என்று மிக தெளிவாக மையமான இடத்தில் சொல்லியிருப்பார். இது அதிசூக்கும் மந்திரம். சிவாய நமச்சிவாயன்னு சொல்றார், சிவாய நமன் சொல்றார், சிவாயன் சொல்றார், இன்னும் பேரெழுத்தென்றெல்லாம் பின்னாடி சொல்ல இருக்கிறார். இப்படி இந்த 5 வகையாகவும் நாம எப்படி மந்திரங்களை சொல்லுகிறோமோ அவற்றையெல்லாம் தன்னுடைய பாடலிலே பாடி உணர வைத்திருக்கிறார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். இங்கே கருவாய் கிடந்தும் கடலில் நினையும் கருத்துடைய உருவாய் தெரிந்து உந்தன் நாமம், உன்னுடைய நாமம் ஆகிய இந்த சிவாய நம அல்லது நமச்சிவாய் என்பதை உருவாய் தெரிந்தென்றால் ஒவ்வொரு எழுத்தினுடைய உருவம் என்ன என்பதை நாம் தெரிந்து, இல்லை நான் இந்த உலகத்தில் கருவாய் கிடந்து பிறகு உருவாய் பிறந்ததற்கு பிறகு உன்னுடைய நாமத்தை பயின்றேன், உனது அருளால் உனது அருள் இருந்தனாலே திருவாய் பொலிய சிவாய நம என நீர் அடைந்தேன். திருவாய் பொலிய சிவாய நமன என நீர் அடைந்தேன். அந்த 2 இடத்தை பார்க்கணும். ஒற்றெழுத்து போட்டா ஒரு பொருள், ஒற்றெழுத்து போடலைன்னா ஒரு பொருள். திருவாய் பொலிய இப்பு போடலைங்க. திருவாய் பொலிய என்னுடைய அழகிய வாய் மேலும் பொலிவுறுமாறு சிவாய நம என்று சொல்லி நீர் அடைந்தேன். வாயப்பா அழகு பெறுகிறது சிவாய நம சொல்லுகிறார். பெருமானுடைய திருநாமமாகிய நமச்சிவாயத்தையோ
சிவாய நம என்னும் அந்த ஐந்தெழுத்தையோ சொல்லுகிற பொழுதுதான் வாய் அழகுறுகிறது. ஒண்ணுக்கு ஒரு அழகு இருக்கு அல்லவா? பண்ணெல்லாம் பாடற் கேவின்றேன், கண்ணெல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு அழகு உண்டு. தன்னுடைய நாட்டை அரசன் மாட்ட மாட்டான் என்றுதான் அவனுக்கு அழகு. கேட்டார் நன்றென்றல் கண்ணுக்கு அழகு. இப்படி ஒன்றொன்றுக்கு அழகு இருப்பது போல வாய்க்கு என்ன அழகு என்றால் சிவாய நம என நீரடைந்தேன். திருவாய் பொலிய இப்ப போடலாம் நாங்க. திருவாய் பொலிய சொல்லுவதனாலே என்னுடைய அழகிய வாய் மேலும் சிறப்புறுமாறு சிவாய நம என்று சொல்லி நீரடைந்தேன் என்று ஒரு பொருள். இன்னொன்று உனதால் திருவாய்ப்பொலிய இப்பு போட்டுனாங்க. திருவாய்ப்பொலிய என்றால் உன்னுடைய அருள் கிட்டுமானால் அந்த அருளின் வழியாக எனக்கு என்ன பொலியும் என்றால் திரு பொலியும். திரு என்றால் முத்தி திரு. நான் திருநீர் அணிந்து கொள்கிற பொழுது சிவாயனம் என்று அழிகிற பொழுது அந்த முத்தி திருவாக பொலியுமாறு திருவாய் பொலிய என்றால் முத்தி திருவாக பொலியுமாறு சிவாயனம் என்று சொல்லி நீரணிந்தேன். அப்ப நாம நீரணிகிற பொழுது எவ்வாறு அணிய வேண்டும்? சிவாயனம் என்று நீரணிய வேண்டும். பாருங்க, முதல்ல சொல்றார், கருவாய் பிறந்தும் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனது அருளால். அருள் இல்லை, அவன் அருளாலே அவன்தாழம் அடங்கி என்று சொல்றதுனாலே அருள் இல்லை என்றால் உண்மை இல்லை. இந்த உனது அருளால் திருவாய் பொலிய என்னுடைய அழகிய வாய் அந்த திருநாமத்தை சொல்லுவதனாலே அழகு பெற்ற என்னுடைய வாய். ஆழ்த்த வாயும் நினைக்க மறைஞ்சும் தாழ்த்த சென்னையும் தது வரைவன். எதுக்கு தலை வாய் கொடுத்துருக்கான்? அறுசுவை உண்டியை அமர்ந்திருக்காள் விட்ட உண்டதற்கா, இல்ல எல்லாரும் இகழ்ந்து பேசுவதற்கா? ரெண்டு வகை இருக்கு இல்லைங்களா? அது ஞானேந்திரியமாகவும் கண்மேந்திரியாகவும் செயல்படுகிறது. அது கண்மேந்திரியமாக செயல்படுகிற பொழுது என்ன பண்ண வேண்டும் என்றால் பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு சொல்வதனாலே வாய் அழகு பெறும். திருவாய் பொலிய சிவாயனமே நீரணிந்தேன். நீரடிகிற பொழுது சிவாயனமேன நீரடிங்கள், திருவாய் பொலிய சிவாயனம் என்று சொல்லி நீரடிங்கள். ஒன்று. இன்னொன்று திருவாய்ப்பொலிய என்று இப்பு போட்டீங்கன்னா ஒற்றை எழுத்த போட்டா நான் நீரணிந்தேன் சிவாயனம் என்று சொல்லி நீரணிந்தேன். அதனால் எனக்கு அது திருவாய் பொலிந்தது, முத்தி பேராக அது பொலிந்தது. திருவாய் பொலிய சிவாயனம் என நீரணிந்தேன். பெருமானே, நீ பாதிரி புலியூர் அரணே, பாதிரி புலியூர் எழுந்தொள் இருக்கிற அரணே, பாவங்களை எல்லாம் அறுக்கின்ற பெருமானே, நீ எனக்கு சிவகதி தருவாய், சிவகதியை தருக. நான் சிவாயனம் என நீரணிந்தேன், நீ எனக்கு சிவகதிதான். ரொம்ப பெருமானிடம் வேண்டுகிறதெல்லாம் என்ன வேண்டாரு பாருங்க, சிவகதியை கொடுன்னு கேட்கிறார். குடும்ப நலம் கேட்கல, ஐம்புல இன்பங்களை வேண்டவில்லை, உற்றார் உடனுடைய நலம் பற்றி கேட்கல, பிள்ளைக்கு வேலை வேண்டும், பெண்ணுக்கு மனம் வேண்டும் எல்லாம் வேண்டல, எல்லாம் நிரம்ப செல்வம் வேண்டும் எல்லாம் கேட்கல, சிவகதி தான். அடுத்த பாட்டை பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வேண்டுவார். சரிங்க, இப்ப இந்த பாடல் முடிஞ்சு போச்சு. கருவாய் கிடந்தும் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்தும் தன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பொலிய சிவாய நம என நீரணிந்தேன் கருவாய் சிவகதி. பாதிரி புலியூர் அரணே, நீ எனக்கு சிவகதி தருவாய். அந்த கதிதான் மோட்சம். நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அந்த நல்ல கதிதான் சிவகதி. அந்த சிவகதியை தர வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ண வேண்டும்? சிவாய நம என நீரடிய வேண்டும். திருவாய்ப்பொலிய சிவாய நம, அதுவும் பெருமானுடைய அருள் இருந்தால் தான் முடியும். உணவருளால் திருவாய்ப்பொலிய சிவாய நமன் நீரடிந்தேன் தருவாய் என்று வேண்டிக் கொள்கிறார் இந்த பாடல்ல. அடுத்த பாட்டுல எண்ணாது அமரர் இறக்க, எண்ணாது அமரர் இறக்க பறவையுள் நஞ்சம் உண்டாய். அமரர் இறக்கிறார்கள், கெஞ்சுகிறார்கள். இடையனம் போருப்பாங்க. இறக்கன்னா யாசிக்க. இப்படி ஒரு கொடிய நஞ்சு வந்து விட்டது, உலகமே அழிந்து போகும் போல் இருக்கிறது, எல்லாரையும் பெருமானை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று தேவர்கள் இறக்கிறார்கள், கெஞ்சுகிறார்கள், யாசிக்கிறார்கள். அவர்கள் எண்ணாமல் இறக்கிறார்கள். என்ன எண்ணுதல்? எண்ணாது இறக்க என்றால் இதை உண்டால் இந்த விளைவு வரும் என்பதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இறக்க அவர்கள் வேண்ட
இவரும் பெருமானம் பாருங்க, எண்ணாது எதையும் பற்றி சிந்தனை இல்லை. அது சாப்பிட்டா என்ன, அவன் செத்து போமா, அவரை பத்தி கவலைப்படல. கொண்டு வாங்கினார், வாங்கி விழுங்கிட்டார். இன்னும் பாருங்க, யாராலும் செய்ய முடியாத செயல். ஒன்று வாயில் வைத்திருக்கலாம், அல்லது இறக்கி உள்ளே கொண்டு செல்லலாம். ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல ஒரு பொருளை நிலைநிறுத்தவே முடியாது, அவராலே முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர். இதனை உண்டால் என்ன நிலை உண்டாகும் என்பதை பற்றிய கவலையெல்லாம் பெருமானுக்கு இல்லை. உலகத்தில் உயிர்களை உயிர்விக்க வேண்டும், என்னாது அமர இறக்க பறவையுள் அஞ்சம் உண்டாய். பறவைன்னா கடல், பறந்துபட்ட காரணத்தினாலே காரண பெயர் பறவை. வல்லினம் போட்டா பறவை, அதுவும் பறக்கிற காரணத்தினாலே பறவை, அதுவும் காரண பெயர் தான். பறக்கிற பறவைகள் இருக்கின்றன அல்லவா, கிளியோ மயிலோ குயிலோ, அவற்றுக்கு ஏன் பறவை என்று பெயர் வந்தால் இறக்கைகளால் பறக்கின்றன, அதுவும் காரண பெயர். இது பறந்துபட்டு உள்ளது. உலகத்துல 3/4 பாகம் நீரால் சூழப்பட்டு பறந்துபட்டு விளங்குவதனாலே பறவையின் பேர். இந்த பறவைக்கு 7 பொருள் சொல்லி பாடுவார். பறவைக்கு பெயர் வச்சது தடுத்தாட்சி புராணத்துல, அதான் சுவையான பகுதி. அப்புறம் பாருங்க, என்னாவது அமர இறக்க பறவைகள் நஞ்சம் உண்டாய், நீ நஞ்சத்தை விஷத்தை உண்டாய். தின்னார் அமரர் திரிபுரம் தீயழச் சற்றார். நல்ல வலிமை மிக்க, வலிமை நிறைந்த, திண்மை ஆறுதல் எல்லாம் நிறைந்த வலிமை நிறைந்த கோட்டை, ஒரு பொன்கோட்டையும் வெள்ளிக்கோட்டையும் இரும்பு கோட்டையுமாக திரிந்து கொண்டிருந்தவர்கள். பெருமானிடம் பல வரங்களை பெற்றவர்கள். 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு கண நேரம் சந்திப்போம், அப்பொழுதுதான் எங்களை அடிக்க முடியும் என்றெல்லாம் வரப்பெற்றவர்கள். திண்மையும் திண்மை நிறைந்த அமரன், திரிபுரம் தீழச் சென்ற அசுரர். தவறா சொல்லிட்டேன், அமரர் இல்ல, அசுரர். சுரர்னா தேவர்கள், அசுரர்னா தேவர்கள் அல்லாதவர்கள். அப்படி அவர்கள் நல்ல வலிமை மிக்கவர்கள். அப்படிப்பட்ட அசுரர்கள் ஆகிய அந்த 3 பேர், தார்காட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்று சொல்லப்படுகிற அந்த 3 அதான் தின்னா அமரர் அசுரர், திரிபுரம் அவர்களுடைய திரிபுரமாகிய அந்த அரக்கர்களுடைய மலைகள், அந்த 3 கோட்டைகள் திரிபுரம். அந்த திரிபுரம் தீயழ செற்றவனே, கோபித்து அழித்தவன். பெருமான் சிரித்தார், எழுந்து போயிற்று. தீயழச் செற்றவனே, பண்ணார்ந்தமைந்த பொருட்கள் பயில் பாதிரி புரியும். பண்ணார்ந்தமைந்தான பண்ணின் பயனாம், மண்ணின் பயன், பண்ணின் பயன், எண்ணின் பயன் என்று சொல்வது போல எல்லா பயன்களும் நிறைந்திருக்கிற திருப்பாதிரி பொழிவு. கண்டேசநாயனார் வரலாறுல பார்த்திருக்கிறோம். வேதா பயனாம் சைவம் சொல்வார், மண்ணின் பயனாம் நல்லிசையும் என்று அந்த பாடல் சொல்கிற பொழுது மண்ணின் பயனாக இந்த ஊர்னு சொல்லுவார். பெண்ணின் பயன் 5 எழுத்தும்பார். அது போல இங்கே எல்லா பயன்களும் அமைந்திருக்கிற பொருள் எல்லாம் கிடைக்கக்கூடிய திருப்பாதிரி புலியூர் கண்ணார் முதலாய் நெற்றிக்கண்ணையுடைய பெருமானே, உன்னுடைய கடல், உன்னுடைய வீரக்கடல் அணிந்த திருவடிகள் நம் கருத்தில் உடையனவே என்னுடைய தியான பொருளாக என்னுடைய நெஞ்சில், என்னுடைய மனத்தில் எப்பொழுதும் நடைபெற்றிருக்கிறது என்று இந்த பாடலை சொல்கிறார். அடுத்து 8வது பாடல். உருவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். நாவுக்கரசர் வரமெல்லாம் வேண்டியவர் இல்லை. நம்முடைய அடியார்கள் அருளாளர்கள் வரம் வேண்ட மாட்டார்கள். ஆனால் வரம் வேண்டுகிற இடங்களிலே இது ஒன்று. முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம் பாருங்க, அத்தன் அருள் பெறலாமோ எப்போ சித்தம் உருக்கி சிவாய நம என்று இருந்தால் பெருமானுடைய அருள் பெறலாம் என்று சொன்னவர் எனக்கு சிவகதி தா என்று வேண்டிக் கொண்டார். வேற எதையும் வேண்டல. பாதிரி புலியூர் அரணே, நீ எனக்கு தருவாய், எனக்கு சிவகதி தருவாய், சிவகதியை தா என்று வேண்டிக் கொண்டார். கூட நிறைய ரொம்ப இலக்கணமெல்லாம் இதுல இருக்கு. தரசொல் ஆயிர்களையும் தன்மை ஆயிரத்தெல்லாம் நூற்பாக்கள், அதுக்கு விளக்கம் எல்லாம் இருக்கின்றன. நாம் இதை மட்டும் புரிந்து கொள்வோம். சிவகதியை எனக்கு தான் வேண்டும்.
அந்த ஒரு வேண்டுகோள் வச்சார் சிவகதியை தான். இங்கே ஒரு வரம் வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார்? புழுவாய் பிறக்கினும் நீயா புழுவாய் பிறக்கினும் உன் அடி என் மனத்தே வழுவாதிருக்க வளர்ந்தர வேண்டும். எப்படி சொல்றாரு? தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் பால் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே என்று முதல்ல இந்த ரெண்டு அடியும் முன்னாடி கொண்டாடணும். அப்படி தொழுவார்க்கு இறங்கி யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பெருமான் இரக்கம் காட்டக்கூடிய. அதனாலதான் அரக்கர்கள் எல்லாம் பல வரங்களை பெறுகிறார்கள் என்றால் தொழுகின்றவர்களுக்கெல்லாம் இறங்குவோம் நம்முடைய பெருமான். தொழுவார்க்கு இறங்கி வலுவான மரத்தாலே அந்த கருவிலங்கும் பறவையுமாய் திரிந்த பிரமதேவனும் பெருமான் பறவையுமாய் கருவிலங்குமாய் தெரிந்தார்கள். அடிமுடி தேடி அவர்கள் வலுவான மனமுடையவர்கள். பிறகு அவர்கள் தொழுதமையினாலே அவர்களுக்கு அந்த பெருமான் அருள் செய்தார். அதான் இங்கே சொல்லப்படுகிற செய்தி. தொழுவார்க்கு இறங்கி தன்னை வழிபாடு செய்பவர்களுக்கெல்லாம் இரக்கம் கொண்டு இருந்து அருள் செய். அவருடைய உள்ளத்தில் இருந்து அருள் செய்கின்ற பாதிரி புலியூர் திருப்பாதிரி புலியூர் என்னும் திருத்தலத்தில் செழுநீர் பால் கங்கை செழுமையான நீராகிய கங்கை ஆற்றை செஞ்சடை மேல் வைத்து தன்னுடைய சிவந்த சடையை மேல் வைத்திருக்கிற தீவண்ணனே பெருமான். தீவண்ணன் நடுவர் பெருமானுடைய நிறம் தீவண்ணம், அந்தி வண்ணம், பொன்வண்ணம் எவ்வண்ணம் என்ற அந்த பாடல்ல பெருமானுடைய வண்ணத்தை நம்முடைய சேரவான் பெருமாள் நாயனார் பாடி காட்டுவார். அப்படிப்பட்ட வண்ணமுடையவர் செழுநீர் புலர் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே புண்ணியா. இந்த பாட்டை எப்படி மாத்தம் பாருங்க. ஈற்றடி ரெண்டையும் முன்னாடி கொண்டாடணும். தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் பால் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. சிவபெருமானுக்கு எவ்வளவு அடைமொழி. தீவண்ணன், செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணன், செழுநீர் பால் கங்கையை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணன். பெருமான் தீவண்ணன் செழுமையான நீராகிய வற்றாது நீர்ப்பெருக்குடைய புனல் உடைய கங்கை ஆற்றை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணன். இன்னும் அவன் எப்படிப்பட்ட தன்மையுடையவன்? தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய்கின்ற தீவண்ணன். திருப்பாதிரி புலியூரில் எழுந்தருள் இருக்கிற தீவண்ணன் புண்ணியன். புண்ணியா. நாவுக்கரசர் கடைசியில புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்றுதான் போவார். எண்ணுகேன் என்று சொல்லி எண்ணுகேனோ என்ற அடைவு திருத்தாண்டகத்திலே புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூங்கோல் மேவிய புண்ணியனை என்றெல்லாம் பாடுவார். அந்த புண்ணியனே புழுவாய் பிறக்கணும். நான் என்னவா பிறக்க போறேன்னு எனக்கு தெரியாது, எல்லாம் உங்களதான் இருக்கு. புழுவாய் பிறக்கணும். ஒருவேளை புழு ரொம்ப அற்பமானது. ஏனென்றால் வெயில் பட்டாலே இழந்து போகும். மற்ற உயிரினங்களுக்கும் புழுக்கு என்ன வேறுபாடு என்றால், மற்ற உயிரினங்கள் பிறரால் தாக்கப்பட்டாலோ விதிக்கப்பட்டாலோ பிற பறவைகளால் கேள்விப்பட்டாலோ இறந்து போகும். ஆனால் இந்த புழுக்கள் சூரிய ஒளிப்பட்டாலே அழிந்து போகும். வள்ளுவர் பாடி காட்டுவார். என்பில் அதனை வெய்கோல காயுமே அன்பில் அதனை அறம். அன்பில்லாத உயிர்களை அறக்கடவுள் வருத்துவான். எப்படி? என்பில்லாத உயிர்களை சூரியன் வருத்துவது போல, அழிப்பது போல என்றார். அது எலும்பில்லாத உடல் தான் புழு. அப்படிப்பட்ட மிக இடிந்த பிறவியாகிய புழுவாக நான் பிறந்தாலும், புண்ணியனே புழுவாய் பிறக்கினும், புழுவாய் பிறந்தாலும் உன் அடி, உன்னுடைய திருவடி என் மனத்தே, அந்த புழுவாக இருக்கிற நிலையிலும் அந்த நிலையிலும் என்னுடைய மனத்தில் வலுவாதிருக்க, தவறாதிருக்க வேண்டும். திருக்குறள்ல முதல் அதிகாரத்திலே 7 குறட்பாக்களில் திருவடி பெருமையைத்தான் சொல்கிறார். ஒளில் பொறியில் குணமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலைந்தார். பிறவி பெருங்கடல் நீந்துவன் நேர்ந்தார் இறைவனடி சேராதார் என்றார். அறவாழி அந்தவன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பெறாழி இந்த அறிதென்றார். அலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நெடு வாழ்வார் என்றார். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் நல் தாழ் தொழாரணீன் என்றார்.
பிறவி அறுப்பதற்கு ஏதுவாக விளங்குகிற நல்ல தாளை துணையாக கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கற்றதனாலே பயன் என்ன? சிவஞான கல்வியை கற்றதனால் என்ன பயன் என்கிறார். வெறும் பள்ளிக்கூட பாடப்பிடிப்பை சொல்லவில்லை. சிவஞான கல்வி ஆகிய திருமுறைகளையும் சாத்திரங்களையும் கற்றதற்கு பிறகும் நாம் அந்த நல்ல தாளை, பெருமானுடைய வீடு பேரை தருகின்ற தாட்களை, நம்முடைய பிறவி வழி பிறவி என்னும் ஒன்றை நீக்குகிற ஆற்றல் மிக்க அந்த திருவடிகளை வணங்கவில்லை என்றால் கற்றதனாலாய பயன் என்றது பெருமான் 7 குறட்பாக்களிலே திருவடியினுடைய பருவை சொல்லுவார். அப்படிப்பட்டதுதான் இங்க சொல்றார். உன்னடி வழுவாதிருக்க, உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க, நிலையா இருக்குமையா. சிறிது நேரம் கூட நான் மறந்துடக்கூடாது. திணைத்துணை போதும் மறந்து உய்வனோ என்பார். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், பனைக்கை மும்மத வேழ முறித்தவன், அங்கே சொல்ல பாருங்க, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். யார் தன்னை நினைக்கிறார்களோ அவருடைய மனத்தை தான் இருக்கிற இடமாக கொண்டவன். என்றான் மனத்துள் இருக்க என்றார்களா. பனைக்கை மும்மத வேழ முறித்தவன், அப்படிப்பட்ட பெருமானை திணைத்துணை போதும் மறந்துய்வனும். திணை ரொம்ப சின்ன தானி, அந்த நேரம் கூட நான் மறந்தால் உய்ய முடியுமோ? முடியாதுன்னு அர்த்தம். அதான் இங்க உன்னடி என் மனத்தே வழுவாது இருக்க, எந்த நிலையிலும் என்னுடைய நெஞ்சத்தை விட்டு நீங்காமல் இருக்க வரம் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறான். அவருடைய வேண்டுகோள் பாருங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். அதான் இங்க உன்னடி என் மனத்தே வழுவாது இருக்க வரம் தர வேண்டும். அம்மையார் வேண்டியதும் அதுதான். அம்மையார் வேண்டது என்ன? உருவாய் பிறக்கன்னு சொல்லல. அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? இரவாத இன்ப அன்பு வேண்டுகிறான். பெருமானே எப்பொழுதும் நான் அவரிடத்தை அன்பு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பிறவாமை வேண்டும்னா நான் வீட்டுல பிறக்கக்கூடாது. அப்புறம் தான் நினைச்சு பார்த்தாங்க, ஐயோ பிறக்கிறது இறக்கிறது நம்ம கையில் இல்லையே, நம்முடைய என்ன வினை கழிவுகள்னா எவ்வளவு இருக்கும், மீண்டும் பிறக்க வேண்டிய சூழல் இருக்கிறதோ என்னவோ எல்லாம் அம்மையா யோசித்த பிறகுதான் மீண்டும் பிறப்பு உண்டேல், ஒருவேளை எனக்கு இன்னும் வினைகள் எஞ்சி இருந்து மீண்டும் பிறக்க வேண்டிய ஒரு சூழலை வருமானால் அப்பொழுதும் கூட பெருமானே உன்னை நான் மறவாமை வேண்டும், உன்னை நான் மறக்காமல் இருக்கணும். அதான் இங்கே உன்னடி என் மனத்தே வலுவாது இருக்க, கொஞ்சம் கூட நீங்காமல் இருக்க வரம் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நீ தருவாயாக என்று பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார். உருவாய் பிறக்கும் அருமையான பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பிரியத்துல உள்ள பாடல்களை இனிமையாக வைக்க பொருள். நாம் இந்த பாத்தீங்கன்னா முதல்ல ஈந்தாளமாகிற பாட்டுல தனக்கேற்பட்ட அனுபவத்தையும் உலகார்க்கும் சேர்த்து சொல்றாரு. இந்த மாயமெல்லாம் விட்டுங்கிற பாடல்ல ஏகனாகி இறைவன் என்றால் மலமாய் தன்னோட வல்வினை இல்லாமல் போகும் என்று சொல்லுகிறார். இந்த மலர்பாதம் என் சிந்தையோடு இருக்குமானால் எப்ப இருக்கும்? ஆறாவது பாட்டுல சொல்ற பொழுது மாயெல்லாம் என்னுடைய போகவும் ஆனால் இருள் நீங்கவும் இருக்குமானால் என்னுடைய மனம் தூய்மையாகும், அப்பொழுது என்னுடைய மலர்பாதம் என்னுடைய சிந்தையுள் நிற்கும் என்று சொல்கிற போதுதான் இந்த ஏகானாகி இறைவன் இருக்க மலமாயுதனோட வல்வினை என்ற அந்த சிவஞான சூத்திரத்தினுடைய கருத்து அமைந்திருக்கிறது, ஞானசாஸ்திர கருத்து அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சிவாய நம அல்லது சிவாய என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது 9வது சூத்திரம் நினைவு வர வேண்டும். ஊனக்கண் பாசம் உணரா பொதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்தன பாசம் ஒருவ
புறா துணை தேர்த்து என பாசம் முதுக தன்னருளாம் விதி என்னும் ஐந்தெழுத்தே என்ற அந்த நூற்பாக்கர் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து இந்த பாடல்ல பொதுவாய் பிறக்கினும் என்ற இந்த பாடல்ல வரம் வேண்டுவது என்பது நாவுக்கரசனுடைய வழக்கமில்லை. சிவகதிதா என்று வேண்டினார். இங்கே என்ன வேண்டுகிறார்? நான் புழுவாக பிறந்தாலும் பெருமானே உன்னுடைய திருவடி என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காது இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வரம்தான் என்று வேண்டுகிறார். அடுத்த பாடல்ல மண் பாதளம் முக்கு மால்கடல் மூடி மற்ற ஏழுலகும் பின்பால் திசை கட்டி இரு சுடர் வீழினும் அஞ்சல் நெஞ்சே நெஞ்ச பாய்ச்சொன்னார். அதையே வீழினும் மாந்தகால் என்று ஒரு பாடல சொல்லுவார். அஞ்சாத, எதுக்கு பயப்படாதையா, ஏன் தோன்றா துணையாய் நம்மோடு இருக்கிறான் பெருமான், எனவே அஞ்சாத. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நம்ம சாதாரணமா ஒரு கோயிலுக்கு போறோம், அங்க நின்று கொண்டிருக்கிற யானையை பின்பக்கமாக நாம் போகிற பொழுதே அஞ்சுகிறோம். அங்கே யானை கூடத்தை குத்தி ஒரு குண்டமென புறப்பட்டு மாடத்தை குத்தி மதில் துறைகள் தள்ளி அப்படி வேகமாக வருகிற பொழுதும் கொஞ்சம் கூட அஞ்சல சுண்டவன் சந்தன சாந்தும் சுடவிங்கள் சுடாமணி என்று பாடல்ல அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடுகிறார். பலபல காமத்தராகி என்ற பாடல்ல களமலைக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும், அதை பார்க்கிற பொழுது கணபதி என்னும் களிராக பார்க்கிறாரே தவிர தன்னை கொல்ல வந்த பட்டத்து யானையாக அவர் பார்க்கிறார். அதனாலதான் அஞ்சுவது எல்லா நிலையிலும் அச்சம் கொள்ளாதே, அச்சமே கீழ்களது ஆசாரம். அச்சம் என்ற ஒன்று இருக்குமானால் அவர்கள் கீழானவர்கள் என்பது பொருள். உயர்ந்தவர்களிடம் அச்சம் இருக்காது. யாராவது அருளாளர்கள் 27 பேர்ல யாராவது பயந்திருக்காங்களா? இல்ல. அதான் இங்கேயும் மண் பாதாளம் புக்கு பூகம்பம் ஏற்படுதுன்னு வச்சுங்க, பயப்படாத. மண் பாதாளம் புக்கு மால் கடல் மூடி. மால் கடல் எப்ப மூடும்? பெரிய கடல் மூடுறது பழைய காலத்துல, முன்னாடி கூட படிச்சோம் அதிகம். மால் கடல் மூடி, இது பாருங்க, சுற்றாய் அலைகடல் மூடினும் 2ஆம் பாட்டுல சொன்னார். சூழ்ந்து சூழ்ந்து வந்து அலைகடல் மூடினாலும் நமக்கு உற்றார் ஒருவன் துணை இருக்கிறான் என்ற உணர்வுகள். அதே இங்க மீண்டும் வலியுறுத்துகிறார். மண் பாதாளம் புக்கு. மண் பாதாளம் புக்குன்னா பாதாளங்கிறது கீழே இருக்கு. அதல விதல சுதல பாதாள ரசாதல தராதல மகாதல பாதாளம் சொல்லி 7 கடைசியில இருக்கிறது தான் பாதாளம். அப்படி அந்த இடத்துக்கு இந்த உலகம் போய் புகுந்தாலும் பால்கடல் மூடி பெரிய கடல், பால்கடல்ல பெரிய கடலாக இந்த உலகம் நீரால் சூழப்பட்டால் பூகம்பம் ஏற்பட்டு உள்ளே ஓராலும் கடல் பிரளயம் வந்து உலகம் சூழப்பட்டாலும் மற்ற 7 உலகம் பெண்பால் திசைகிட்டு 7 உலகம் சொல்றாங்க, மேலே 7 கீழே 7. நம்ம தன்ன பூமியை சேர்த்து மேலே 7 கீழே 7. இந்த 7 உலகத்திலேயும் பெண்பால் திசைகட்டு, இது கிழக்கு இது மேற்கு என்று புரியாத அளவுக்கு திசையெல்லாம் அழுகி போய் இரு சுடர் வீழினும் விண்மீன்களும் தூமகேது முதலான நட்சத்திரங்களும் கிரகங்களும் வீழ்ந்தாலும் அஞ்சல் நெஞ்சே நெஞ்சே நீ பயப்படாத. தூமகேது விழுந்தாலும் விண்மீன்கள் பெயர்ந்து விழுந்தாலும் கடல் பெருவெள்ளம் மூடினாலும் மண் பிளந்தாலும் நெஞ்சே அஞ்சாதே. ஏன்? நமக்கு யார் துணை இருக்கிறார்? தின்பால் நமக்கு ஒன்று கண்டோம். நமக்கு வலிமையான ஒரு பற்றுக்கோடு இருக்கிறது. நமக்கு ஒன்று தின்பால் வலிமையான ஒரு பற்றுக்கோடை நாம் பார்க்கிறோம். அது யாரு? திருப்பாதிரி புலியூர் கண்பாவும் நெற்றி. திருப்பாதிரி புலியூர்ல கண்பாவும் நெற்றி, நெற்றி கண் பரவி இருக்கிற கடவுள் நெற்றி கடவுள், கண்பாவு நெற்றி கடவுள். நெற்றியில கண்ணை பெற்றிருக்கிற ஒரே கடவுள் சிவன் தான். வேண்டுமானால் விநாயகர் முருகன் பெருமான் எல்லாம் சிவனுடைய அம்சமாக இருப்பதனாலே அவர்களுக்கும் முக்கண் இருப்பதாக சொல்லுவது உபசாரம். என்பால் நமக்கு ஒன்று கண்டோம். திருப்பாதிரி புலியூர் கண்பாவும் நெற்றி கடவுள் சுடலாம். அதான் சிவபிரகாசம். நெற்றிக்கண் கொண்டிருக்கிற பெருமான், அந்த பெருமானுடைய
இந்த சிவப்பிரகாசம் வீசிக்கொண்டிருக்கிற பெருமானுடைய கழல் இணை இருக்கிறது, இணைந்த கழல், உபயபாதங்கள், இணைந்த திருவடிகள், அது இருக்கிறதுனாலே நமக்கு ஒன்று கண்டோம், தின்பால் நமக்கு ஒன்று கண்டோம். வலிமையான பற்றுக்கூடாக நாம் ஒன்றை கண்டோம். அது எது? திருப்பாதிரி புலியூரில் எழுந்தருளி நெற்றி கண்ணை உடைய சிவப்பிரகாச ஒளி வீசுகிற சிவபெருமானுடைய அந்த கடல்கள் தான், இணைந்த பாதங்கள் நமக்கு தின்பால் நமக்கு வலிமையான பற்றுக்கோடாக நாம் ஒன்றை கண்டோம். எனவே அந்த பெருமானுடைய திருவடி பற்று நமக்கு இருப்பதனாலே, அதை நாம் இறுக பற்றி கொண்டிருப்பதனாலே நாம் பூமி பிளந்தாலும் கவலைப்பட வேண்டாம், வெள்ளம் கடல் பிரளயம் வந்து சூழ்ந்தாலும் கவலைப்பட வேண்டாம் என்று அஞ்சாதே என்று நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். அதுதான் இங்கே 10வது பாடல். 9வது பாடல் மண்பாதளம்புக்கு நால்கடல் மூடி, அது பிரளயம். மற்ற 7 உலகம் பின்பால் திசை கட்டு, எது கிழக்கு எது மேற்கு என்று அண்டங்கள் எல்லாம் பிறந்து போய் இரு சுடர் வீழ்ந்தாலும் அஞ்சல் நெஞ்சே, நெஞ்சே நீ பயப்படாதே. திருப்பாதிரி புலியூர் கண்பாவும் நெற்றி கடவுள், அவருடைய கடல் இணை, இணைந்த பாதங்கள் நமக்கு ஒன்று துணையாக இருப்பதை பெரும்பால் நமக்கு ஒன்று கண்டோம். வலிய பற்றுக்கோடாக இருப்பதை நாம் அறிவோம். அது இருப்பதனாலே அதற்கும் நாம் அஞ்ச வேண்டாம் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அடுத்து நிறைவான பாடல். இருந்தா அமிர்தம் தீநெறிப்பட்டு திகைத்து தன்னுடைய சொந்த வரலாறை சொல்லுகிறார். அகச்சான்று. இருந்தா அமிர்தம் தீநெறிப்பட்டு திகைத்து முத்தி தரும் தாழ் இணைக்கே சரணம் புகுந்தேன், வரையெடுத்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய், பாதிரி புலியூர் இருந்தாய், அடியேன் இனி பரவாமல் வந்து ஏன்று கொள்ளே என்று ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். இது நிறைவான பாடல். எப்பொழுதும் 10வது பாடல்ல ராவணனை அடர்த்து அருள் செய்த வரலாற்றை குறிப்பிடுவது நாவுக்கரசர் பதிய எல்லாத்திலையும் அமையும். சில பொதுத்தன்மைகள் அங்கே ஞானசம்பந்த பெருமானுடைய 8, 9, 10, 11 இருக்கிற பொதுத்தன்மைகள் நமக்கு தெரியும். ராவணனை பற்றி 8, அயன் அரி அடிமுடி தேடியது 9, சமன் சாக்கியர் 10, பதிய பயன் 11. அது பொதுத்தன்மை அங்கே. அதுபோல் நாவுக்கரசருடைய 10வது பாடல் தரும் என்ன பதிய, ராவணனுக்கு அடர்த்து அருள் செய்த செய்தியை சொல்வார். முதல் பாட்டிலே போர்த்தாய் அந்த ராணையின் ஈவுரிதோல் புறங்காடரமா புறங்காடரங்கா நடமாட நல்லாய் நார்த்தான் தனை மால்வரை கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த அருகருதாய். அதான் முதல் பாடல். கூத்தாயினவாருங்கிற பதியத்திலேயே 10வது பாடல சொன்ன செய்தி. நார்த்தான் தனை மால்வரை கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த அருகருதாய், பேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனை ஆகின கீழாய் என்று அந்த முதல் பதியத்தின் 10வது பாடலே பாடுவார். இப்படி எல்லா பதியத்தினுடைய 10வது பாடலும் ராவணனை அடர்த்து அருள் செய்த வரலாறு சொல்லப்படும். அதுபோல இங்கே சொல்லுகிறார். இந்த பாட்டை கொஞ்சம் அன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும். வரையெடுத்த 2வது வரியினுடைய கடைசி பாருங்க. வரையெடுத்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய், வரையெடுத்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய், பாதிரி புலியூர் இருந்தாய், திருந்தா அமிர்தம் தீநெறிப்பட்டு திகைத்து முத்தி தரும் தாழிணைக்கே சரணம் புகுந்தேன், அடியேன் இனி பரவாமல் ஏன்று கொலை பெறாமல் வந்து ஏன்று கொலை என்று இந்த பாடலை மாற்றிக்கொள்ள வேண்டும். 2 முறை மாற்றி படிக்கிற. வரையெடுத்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய், 2வது அடியில் எயிற்றில் பாருங்க. வரையெடுத்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய், பாதிரி புலியூர் இருந்தாய், திருந்தா அமிர்தம் தீநெறிப்பட்டு திகைத்து முத்தி தரும் தாழிணைக்கே சரணம் புகுந்தேன், அடியேன் சரணம் புகுந்தேன், இனி பெறவாமல் வந்து ஏன்று கொள்ளேன் என்பது இந்த பாடம். என்ன பொருள்? வரையெடுத்த மலையை தூக்குறான் தோளால. தன்னுடைய விமானம், புப்பக விமானம் செல்கிற பொழுது பெரிய தடை ஏற்பட, அந்த தடைக்கு காரணமாக இருந்த கைலை மலையை, அது பெருமான் இருக்கிற மலை, பெருமாட்டி அருள் சக்தியோடு விளங்குகிற மலை என்பதெல்லாம் கருதாமல் அதை தடையாக கருதி தூக்க முயல்கிறான். அதான் வரையெடுத்த பொருந்தா அரக்கன், உள்ளம் பொருந்தாத, அது சிவச்சிந்தனை இருக்குமா எடுப்பானா, அப்படிப்பட்ட அரக்கனுடைய உடல் நெறித்தாய்.
உடல் நொறுங்கி போமாறு ஒரு ஒற்றை விரலாய் ஊன்ற அவன் உடல் நொறுங்கி போயிற்று. உடல் நெறித்தாய் பாதிரி புலியூர் இருந்தாய். திருப்பாதிரி புலியூர் என்னும் திருத்தலத்தில் இருந்து எல்லா உயிர்களுக்கும் அருள் புரிகிறாய். நான் நேர பாருங்க, அடியேன் திருந்தா அமணர் தீநெறிப்பட்டு, அடியேனாகிய நான் திருந்தாத அமணர்கள் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டான், எவ்வளவு கண்டாலும் திருந்த மாட்டான். சமண சமயத்துல சார்ந்தாலே புத்தி வராதுன்னு அர்த்தம். எதனாலன்னு சொன்னா, அந்த சமணர்கள் சொல்றாங்கல்ல, நீச்சரையில் இட வேண்டும். சரி, நீச்சரையிட்டார் 7 நாள் கழிச்சு இருந்தாருல்ல நாவுக்கரசர். அப்ப அந்த மன்னன் என்ன பண்ணிருக்கணும், ஒரு சமணன் உள்ள முடிச்சு போட்டு அவன் என்ன சொன்னான், நம்ம கிட்ட கற்றுக்கொண்ட மந்திரத்தாலே, மந்திர சாதகத்தினாலே அவர் இருந்தார்னு சொன்னானே. அப்ப அதே மந்திர சாதகம் இவங்களுக்கு தெரிந்திருக்குமே. எனவே ஒருவனை பிடிச்சி உள்ள போட்டு நீச்சரையில் 7 நாள் வச்சு பார்த்திருக்க வேண்டியது தானே. தெரிந்து பாட்டும் திருந்தல. 2வது நஞ்சு கொடுத்தாங்க. நஞ்சமுதாக்கு வித்தார் நடிபள்ளி அடிகளாருன்னு சொல்லி இவர் உயிரோட இருந்தார். அது போல நம்முடைய மந்திரம் தான், மந்திர சாதகத்தினாலதான் அவர் உயிர் பெற்று வந்தார் சொன்னா சமணர்கள். அவங்களுக்கு விஷம் கொடுத்து பார்த்துக்க வேண்டியதுதானே. அதே போல முட்டிநிலை என்ற மந்திரத்தினால்தான் யானை அடக்கிறான்னு சொன்னான். முட்டிநிலை மந்திரம் இவனுக்கு தெரியும் தானே, யானை ஏவ வேண்டியதானே. இதெல்லாம் செய்கிறது அரசு. அதான் திருந்தா எதை சொல்லியும் கண்டும் கேட்டும் ஐம்பொருளால் உற்றறிந்தும் திருந்தாதவர்கள். அதான் இங்க திருந்தா அமனதம் தீநெறிப்பட்டு, அவருடைய தீநெறியில நானும் போய் விழுந்துட்டேன். திருந்தாத அமணர்களுடைய தீநெறியிலே, நல்வழி இல்லை, நன்னெறி இல்லை, அது தீநெறியிலே விழுந்து திகைத்து குழம்பி போய், எதைய தெரியாம குழம்பி போனேன். முத்தி தரும் தாழினைக்கே சரணம் போனேன். கடைசியில தான் தெரிந்து கொண்டேன், பெருமானுடைய திருவடிதான் முத்தி தரும் சாதனம், முத்தி தரும் தாழினை. அந்த திருவடியை பற்றி கொண்டால் பிறவி பெருங்கடலை நீந்தலாம் என்று தெரிந்து கொண்டு நான் நிறைவாக சரணமாக அடைக்கலமாக புகுந்தேன். சொன்னார், படைக்கலமாக உன் நாமத்த எழுத்தைந்தும் என் நாவிற்கொண்டேன், இடைக்கலம் அல்ல என்றெல்லாம் சொல்வார். துடைக்கினும் போகேன், தொழுது தூய் நீர் அணிந்து அடைக்கலம் என்றெல்லாம் பெருமானுடைய திருவடியே சரணமாக கொண்டதை பல இடங்களிலே பின்னாடி சொல்ல இருக்கிறார். அதை இங்கே சொல்லி காட்டுகிறார். இருந்தா அமணரம் தீநெறிப்பட்டு திகைத்து முத்தி தரும் தாழினைக்கே கடைசியிலே சரணம் புகுந்தேன். எனவே பெருமானே, அடியேன் இனி பிறவாமல் வந்து நான் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து இறந்து பிறந்து இழந்து அந்த சுழற்சியில் மாட்டிக்கொண்டு வருந்தாமல் என்னை ஏன்று கொள்ளே, என்னை நீ ஏற்றுக்கொள், உன்னுடைய திருவடியில் என்னுடைய ஆன்மாவை இணைத்துக்கொள் என்று அந்த கடைசியில் சொல்ற 7, 8, 10ஆம் சூத்திரத்தின் கருத்துக்கள் எல்லாம் அமைய, எது காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயலான்பின் அரங்கடல் செல்மே என்ற அந்த 10, 11, 12ஆவது சூத்திரங்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கிற கருத்துக்களை நாம் இந்த 2 பாடல்களிலே பார்க்கிறோம். அவ்வாறு திருந்தா அமரதம் தீநெறிப்பட்டு திகைத்து முத்தி தரும் தாழினைக்கே சரணம் புகுந்தேன். அறையெடுத்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய், பாதிரி புலியூர் இருந்தாய், அடியேன் இனி பிறவாமல் வந்து ஏந்து கொள்ளே. அதை அன்வயப்படுத்திக் கொள்ளும். நான் இப்படி சொன்னேன். வரையெடுத்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய், கைலை மலையை தூக்கிய உள்ளம் பொருந்தாத, உள்ளம் ஒன்றாத, கருத்தில் நிறைவு கொள்ளாத, கருத்தில் ஏற்புடைமை இல்லாத அந்த அரக்கன் தோலை நீ நெறித்தாய். பாதிரி புலியூரில் எழுந்தருளியிருந்தாய். நான் திருந்தாத அமணர்கள் எதை சொன்னாலும் திருந்த மாட்டான்னு அர்த்தம். திருந்தாத அமணர்கள், அதனால சமயம் அழிஞ்சு போச்சு. திருந்தா அமணர்கள் தீநெறிப்பட்டு, அது நன்னெறிக்கு மாறுபட்ட தீநெறி, அதில் இருந்து நான் திகைத்து போயிருந்தேன். பிறகுதான் புரிந்து கொண்டேன், முத்தி தரும் தாழ்நிலைக்கே அடைக்கலமாக சரணம் புகுந்தேன். அடியேன் இனி பிறவாமல், இனி ஒரு பிறவியை நாம் துன்பராமல் நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து இந்த அருமையான பதியத்தை திருவருள் நெறி அவருக்கு உணர்த்த, இந்த உலகத்தில் உள்ள ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் உணர்ந்து உய்ய வேண்டும் என்றும் உயர்ந்த நோக்கில் அருளப்பட்ட பதிகமாக இது அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பதியம், இன்னும் மரம்ப ஏராளமான பொருள் ஆழம் உடைய இந்த பதியத்தின் பொருளை
அன்பர்கள் பல்வேறு உரையாசிரியர்களுடைய உரை குறிப்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டு உணர்ந்து இன்புறுமாறு வேண்டிக் கொண்டு இதுவரை கேட்டிருந்த சைவ தமிழ் சார்பவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றி.